உங்களுக்கு அமைதி உரித்தாக அன்பந்தர்களே, மரியன்னையின் ஓராண்டில் வீடியோ வழிவி விலை வாசிப்பு திட்டத்தின் 249ஆம் நாளுக்குள் இன்று நாம் நுழைந்து விட்டோம். அன்பந்தர்களே, இன்றைக்கி நம்ம எரேமியா புத்தகத்தில் 37ஆம் அதிகாரமும் 38ஆம் அதிகாரமும் வாசிப்போம். யூதியத்தில் 8ஆம் அதிகாரமும் 9ஆம் அதிகாரமும் வாசிப்போம். நீதிமொழிகள் 17 நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். அதில் இன்றைக்கி 5-8 வசனங்கள் வாசிப்போம். அன்பந்தர்களே, இன்றைக்கி நம்ம 37ஆம் அதிகாரம் 38ஆம் அதிகாரம் எரேமியாவினுடைய பாடுகளை நம்ம துவங்க போகிறோம். அன்பந்தர்களே, இதை நமக்கு ஏற்கனவே எரேமியாவுக்கு என்ன பெயர் கொடுத்துருக்குறாங்க நம்ம திருச்சபையின் தந்தையர்கள்? சஃபரிங் ப்ராஃபெட், சஃபரிங் சர்வெண்ட், துன்புறும் ஒரு இறைவாக்கினர் அப்படின்னு சொல்லி அவரை கூறுறாங்க. ஏன்னா பாருங்கள், வாழ்நாள் ஃபுல்லாக அவர் சொல்ல வேண்டியதுன்னா, நீங்கள் தோற்று போவீங்க, நீங்கள் அழிஞ்சு போவீங்க, நீங்கள் கடவுளுடைய கோபத்தை தாங்கணும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு விடுதலை வரும். ஸோ இந்த ஒரு தண்டனை தீர்ப்பை தான் எரேமியா சொல்கிறாரு. அதனால் அவர் கடுமையாக எதிர்க்கப்படுகிறார். அவர் அடிக்கிறாங்க, அவர் குழியில் போடுறாங்க. இது எல்லாமே நடக்கும். அன்பர்களே, அதோடைய உச்சக்கட்டத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக எரேமியா 11ஆம் அதிகாரம் 19 நம்ம ஏற்கனவே வாசிட்டோம். வெட்டப்படுவதற்கு கொண்டு செல்லப்பட்ட சாந்தமான செம்மறி போல இருந்தேன். ஸோ ஏற்கனவே திருச்சபையின் தந்தையர்கள் இதை ஆண்டவர் இயேசுவோடைய தொடர்பாக பார்க்குறாங்க. ஏன்னா ஆண்டவர் இயேசு நம்ம ஒரு கடவுளினுடைய செம்மறியாக பார்க்குறோம். எசேக்கியேல் வாக்கினர் அவர் சொல்கிறாரு, ரோமம் கத்திருப்போர் முன்பு வாயை திறவாத ஒரு செம்மறியை போல் அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லி, வாயை திறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு செம்மறியாக எரேமியா தன்னையே பார்க்குறது. அப்புறம் இன்றைக்கி நம்ம வாசிக்கக்கூடிய பாடுகள், அதை நம்ம விளக்குறையில் பார்ப்போம். அது எல்லாமே ரொம்ப நிறைய நெருக்கமான தொடர்பு ஆண்டவருடைய பாடுகளுக்கு கூட இருக்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க முடியும். அன்பர்களே, ஸோ கடைசியாக எல்லாம் பாபிலோன் வரமாட்டாங்க சொல்லிட்டு இருந்த இறைவாக்கினர்லாம் காணோம். பாபிலோன் உண்மையாலுமே நெபுகத்நேசர் இவங்களை எல்லாம் நாடு கடத்தும் போது இப்போ அரசன் போய் எரேமியா கிட்ட கேட்பார், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிறோம். அன்பர்களே, சரி, 8ஆம் அதிகாரம் யூதித். இன்றைக்கி அன்பர்களே, நம்ம யூதித் புத்தகத்தினுடைய 2ஆம் பகுதிக்குள்ளே நம்ம போகிறோம். இன்றைக்கி கதாநாயகியை யூதித்தை நமக்கு ஆண்டவர் அறிமுகம் செய்து வைக்க போகிறார். அன்பர்களே, அவர்களை எப்படி அறிமுகம் செய்வாங்கன்னா, அவங்க அழகாக இருப்பாங்க, அவங்க ரொம்ப பணக்காரங்க, அவங்க நற்பண்பு உடையவர்கள், அவர்கள் ஒரு கைம்பெண், ஒரு விதவை அப்படின்றதையும் இன்றைக்கி நம்ம பார்ப்போம். அன்பர்களே, இன்றைக்கி யூதித்து அவங்களுடைய பவர் பார்ப்போம். அவங்களுடைய சக்தி அவங்ககிட்ட இருந்த பணத்தில் வரல, அவங்கக்கிட்ட இருந்த அழகில் வரல. அன்பர்களே, அவங்களோட பவர் பாருங்க. அவங்க அந்த ஊசியாவை அந்த இஸ்ரேலினுடைய தலைவர்கள் மூப்பர்கள் எல்லாம் கூப்பிட சொல்லி ஆள் அனுப்புவாங்க. எல்லாம் அவங்க வீட்டுக்கு வருவாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க அன்பர்களே, யார் அப்படி வருவா? நம்ம தான் அவங்க வீட்டுக்கு போகணும், மூப்பர்கள் தலைவர்களுடைய வீடுகளுக்கு. ஆனால் இவங்க கூப்பிட்டு அனுப்புகிறாங்க. அவங்க இவங்க வீட்டுக்கு வராங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு ரொம்ப ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலாக இருந்திருப்பாங்க பாருங்கள். ஏன் அவ்வளோ அவங்களுக்கு பலம்? அவங்ககிட்ட இருந்த பணத்தினாலேயோ அவங்களுடைய அழகுனால இல்லை. அன்பார்ந்தவர்களே, அதுக்கப்புறம் சொல்கிறாங்க பாருங்கள், அவங்களுடைய நற்பண்பு, அவங்களுடைய ஞானம், அவங்களுடைய கேரக்டர்னால அவ்வளோ ரொம்ப சூசன்னாவை போல் அவங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸானவங்களாக இருந்திருக்காங்க. அன்பார்ந்தவர்களே, ஸோ பைபிள் யாரையுமே அழகுக்காக அவங்கள போற்றுவதில்லை. பைபிள் அவங்கள போற்றுறது அப்படின்னாக்கா அது காரணம் அவங்கக்கிட்ட நற்பண்பும் குணமும் அவங்கக்கிட்ட நிரம்பி வழிந்திருக்கும். அவங்களுடைய ஹஸ்பண்ட் இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்நாள் முழுசும் கடுமையான ஜெபம், தபம், உடல் உறுத்தல். அன்பர்களே, சாக்குடையை தான் எப்பயுமே அணிஞ்சிருப்பாங்களாம். ஸோ இவங்க நம்ம புதிய உடன்படிக்கையில், நம்ம புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய புனிதர்களுக்கு இவங்க ஒரு அழகான ஒரு முன்மாதிரியாக இருப்பாங்க. அவங்க பாருங்கள், அப்பப்போ எப்போ யூதர்களுடைய சட்டம் தேவைப்படுகிறதோ அப்போ மட்டும் அவங்க ஃபாஸ்டிங் இருக்கல. இன்றைக்கி பைபிள் நமக்கு சுட்டி காட்டும், அவங்க வாழ்நாள் முழுதும் உபவாசம் இருந்தார்கள், சாக்குடை அடைந்திருந்தார்கள். சாக்குடை போட்டால் எப்படி உடம்பு அரிக்கும் அன்பர்கள், யோசிப்பாங்க. சாக்கு உடம்புல போட்டால் எப்படி அரிக்கும்? ஆனால் அதை அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக போட்டிருந்தாங்க. அவ்வளோ பரிசுத்தமாக ஜெபத்திலும் தபத்திலும் வாழ்ந்தாங்க. அவங்கள ஆண்டவர் இன்றைக்கி எடுத்து பயன்படுத்துகிறார். இவ்வளோ பரிசுத்தமாக இருக்கிறாங்க. இவங்க யாருடைய முன்னடையாளம்? மாதாவுடைய முன்னடையாளம். அன்பர்களே, சும்மா யூதர்கள்கிட்ட இந்த இஸ்ரேல் மக்களை மீட்கிறதுக்கே ஒரு பெண் இவ்வளவு ஜெபமும் தவமும் ஒருத்தர் முயற்சியும் இருந்தாங்க அப்படின்னா, இந்த உலகத்தையே மீட்கக்கூடிய மீட்பரை இந்த உலகத்துக்கு கொண்டு வரதற்கு, அதுக்கு இவங்க ஒரு கருவியாக செயல்படுவதற்கு மாதா எவ்வளவு ஜெபமும் ஒருத்தரும் தவ முயற்சிகளும் செஞ்சுருக்கணும். மறைபொருளான நகரம், மிஸ்டிக்கல் சிட்டி ஆஃப் காட் அப்படின்ற புத்தகத்தில் வணக்கத்துக்குரிய அக்ரேதாவினுடைய மரியம்மாள் அவங்க அழகாக மாதாவும் ஆண்டவர் இயேசுவும் காட்சி கொடுத்து அவங்கள்ட்ட சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க எழுதியிருக்கிறாங்க.
மாதாவுடைய தவ வாழ்க்கை அந்த புத்தகத்தை படித்தோன்னா நமக்கு தெரியும். மிஸ்டிக்கல் சிட்டி ஆஃப் காட். அது தமிழில் இருக்குது. ஆனால் அது எந்த அளவுக்கு அது நமக்கு ஈஸியாக கிடைக்கும்னு எனக்கு தெரியல அன்பார்ந்தவர்களே. ஆனால் அந்த புத்தகத்தில் மாதவனுடைய அவங்களோட குழந்தை பருவம் எல்லாமே அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், இதை போல் கடுமையாக அவங்க ஜெபமும் தபமும் செஞ்சுருக்காங்க அன்பார்ந்தவர்களே. உடல் உறுத்தில் வாழ்நாள் ஃபுல்லாக செஞ்சுருக்காங்க. நிறையா ஒற்றுமைகள் இன்றைக்கி நம்ம பார்ப்போம் மாதாவுக்கும் யூதித்துக்கும் அன்பார்ந்தவர்களே. அது மட்டும் இல்லை, இன்னொரு பெண்ணும் நமக்கு ஞாபகம் வராங்க. யார்? 13ஆவது நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க, ஒரு புனித சியனாவின் கேத்ரின், செயின்ட் கேத்ரின் ஆஃப் சியனா. அவங்களும் இதே போல் தான் அன்பார்ந்தவர்களே. அவங்களாம் அந்தளவுக்கு படிக்கவே இல்லை, ஆனால் அவங்கள டாக்டர் ஆஃப் த சர்ச்சாக திருச்சி அறிவிச்சிருக்கு. அப்படின்னா அவங்க பாருங்கள், நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆன்மீக வாழ்க்கையில் 3 படிநிலைகள் உண்டு. சுத்திகரிப்பு நிலை, அப்புறம் ஒளிர் ஊட்டும் நிலை, ஒன்றிருக்கும் நிலை. இந்த ஸ்டேஜஸ் எல்லாம் யார் கற்றுக் கொடுத்தா? இந்த படிக்காத இந்த கேத்ரின் சியனா முனைவராக, டாக்டராக இன்றைக்கி திருச்சி அறிவிச்சிருக்கு. ஏன்னா அவங்க படித்து இதெல்லாம் கற்றுக்கல, ஜெபிச்சு கற்றுக்கிட்டாங்க. ஸோ புனித கேத்ரின் ஆஃப் சியனா கல்யாணமே பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க ஆண்டவரை ஒரு காட்சியில் பார்க்குறாங்க. அதுலேருந்து சின்ன வயசுலேயே பார்த்துட்டு வாழ்க்கை ஃபுல்லாக ஆண்டவருக்கு கொடுத்துட்றாங்க. இதோ யூதித்தை போல், இதோ தேவ மாதாவை போல். ஸோ தேவ மாதாவை போல் புனித கேத்ரின் சியனா இருக்க ட்ரை பண்ணுறாங்க. யூதித்து தேவ மாதாவுக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அன்பார்ந்தவர்களே. இன்றைக்கி அதே போல் யூதித்தினுடைய ஜெபத்தை நம்ம இன்றைக்கி வாசிப்போம். அது அழகாக தானியலினுடைய ஜெபத்தை போல், எஸ்ராவின் ஜெபம், சாலமோனுடைய ஜெபத்தை போல் இன்றைக்கி அழகாக ஒரு மனம் திரும்புதலின் ஜெபத்தை அவங்க இன்றைக்கி அவங்க ஜெபிப்பாங்க அன்பார்ந்தவர்களே. நிறையா ஆன்மீக ஆவிக்குரிய விஷயங்கள் நம்ம கற்றுக்குவோம் அன்பார்ந்தவர்களே. ஸோ புனித கேத்ரின் ஆஃப் சியனாவும் சரி, தேவ மாதாவும் சரி, யூதித்தும் சரி, அவர்களுடைய அழகு, அவங்களுடைய வல்லமை அவங்களுடைய அழகில் இல்லை, அவங்க வெளி தோற்றத்தில் இல்லை, அவங்களுடைய ஞானத்திலும் அவங்களுடைய குணத்திலும் இருந்தது. கேரக்டர்லேயும் அவங்களுடைய விஸ்டம்லேயும் வெர்ச்சுலேயும் அவங்களுடைய நற்பண்புகளில் இருந்துச்சு அன்பார்ந்தவர்களே. ஸோ அதை மறந்துடக்கூடாது. இன்றைக்கி நம்ம அதை தான் நம்ம உள்ளே வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் அவங்களுக்கு உள்ளேருந்து வெளியே அழகாக ரேடியேட் ஆச்சு. அவங்க பாருங்கள், எந்த மேக்கப்பும் போடல. யூதித்தை எந்த ஒரு அலங்காரமும் செய்யவே இல்லை. ரொம்ப சிம்பிளான ஒரு பெண்ணாக இருக்காங்க. ஆனால் உலகமே அவங்கள மதிக்குது. ஏன்னா அவங்க அந்தளவுக்கு ஜெபமும் தவமும் ஒருத்த முயற்சி இருந்து குணத்தில் சிறந்தவங்களாக இருக்காங்க. அதனால் மக்கள் எல்லாரும் அவங்கள, மொத்த நாடு அவங்கள மதிக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியோடு நம்ம இன்று பயணிக்க போகிறோம் இந்த நாளில் அன்பார்ந்தவர்களே. சரி, இன்றைய தினத்திற்கான விவிலிய வாசப்பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையாம் யாவே இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசி பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. அம்மா, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசி பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. அம்மா, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசி பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். எரேமியா ஆகமம் அதிகாரம் 37. யோசியாவின் மகனும் பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் யூதா நாட்டின் அரசனாக ஏற்படுத்தியிருந்தவனுமான செதேக்கியா யோயாக்கீமின் மகன் கோனியாவுக்கு பதிலாக ஆட்சி புரிந்து கொண்டிருந்தான். அவனோ அவனுடைய பணியாளரோ நாட்டு மக்களோ இறைவாக்கினர் எரேமியா வாயிலாக ஆண்டவர் உரைத்திருந்த சொற்களுக்கு செவி கொடுக்கவில்லை. செலேமியாவின் மகன் எகுக்கலையும் மாசேயாவின் மகன் குருவுமான செப்பனியாவையும் அரசன் செதேக்கியா இறைவாக்கினர் எரேமியாவிடம் அனுப்பி வைத்து, நம் கடவுளான ஆண்டவரிடம் எங்களுக்காக மன்றாடும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அந்நாள்களில் மக்களிடையே எரேமியா தடையின்றி நடமாடிக் கொண்டிருந்தார். ஏனெனில் அவர் இன்னும் சிறையில் அடைக்கப்படவில்லை.
இதற்கிடையில் பார்வோனின் படை எகிப்தினின்று புறப்பட்டு வந்தது. எருசலேமை ஏற்கனவே முற்றுகையிட்டுக் கொண்டிருந்த கல்தேயர் இச்செய்தியை கேள்வியுற்றதும் எருசலேமை விட்டு பின்வாங்கினர். அப்பொழுது இறைவாக்கினர் எரேமியாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. இஸ்ராயேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: என் அறிவுரையை நாடி உங்களை என்னிடம் அனுப்பி வைத்த யூதா அரசனிடம் நீங்கள் சொல்ல வேண்டியது: இதோ, உனக்கு துணை புரிய வந்துள்ள பார்வோனின் படை தன் சொந்த நாடான எகிப்துக்கே திரும்பிப் போகும். கல்தேயர் மீண்டும் வந்து என் நகரை தாக்குவர், அதனை கைப்பற்றி தீக்கிரையாக்குவர். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: கல்தேயர் நம்மை விட்டு திரும்பி போவது உறுதி என்று சொல்லி உங்களையே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். ஏனெனில் அவர்கள் திரும்பி போகவே மாட்டார்கள். உங்களை எதிர்த்து போரிட்டு வரும் கல்தேயரின் படை முழுவதையும் நீங்கள் முறியடித்தாலும் அவர்களுள் தாக்குண்ட வீரர் மட்டுமே தம் கூடாரங்களில் எஞ்சியிருந்தாலும் அவர்களே கிளர்ந்தெழுந்து என் நகரை தீக்கிரையாக்குவர். பார்வோன் படையெடுத்து வரவே கல்தேயர் படை எருசலேமை விட்டு பின்வாங்கியது. அப்பொழுது எரேமியா மக்கள் முன்னிலையில் பாகப் பிரிவினை செய்து கொள்ள எருசலேமை விட்டு பென்யமீன் நாட்டுக்கு புறப்பட்டார். அவர் பென்யமீன் வாயிலை அடைந்த பொழுது அனனியாவின் பேரனும் செலேமியாவின் மகனுமான எரியா என்னும் மெய்காப்பாளர் தலைவன் இறைவாக்கினர் எரேமியாவை தடுத்து, நீ கல்தேயர் பக்கம் தப்பிச் செல்ல முயல்கிறாய் என்று கூறி அவரை பிடித்தான். அதற்கு எரேமியா, அது பொய், நான் கல்தேயர் பக்கம் தப்பிச் செல்ல முயலவில்லை என்றார். அவர் சொன்னதை எரியா கேட்கவில்லை. எனவே அவன் எரேமியாவை பிடித்து தலைவர்களிடம் கொண்டு வந்து நிறுத்தினான். தலைவர்கள் சினம் கொண்டு எரேமியாவை அடித்து செயலர் யோனத்தானுடைய வீட்டில் அடைத்து வைத்தார்கள். ஏனெனில் அவ்வீடு ஒரு சிறைக்கூடமாய் மாற்றப்பட்டிருந்தது. எரேமியா நிலவறை கூடத்திற்குள் சென்று அங்கே நெடுநாள் தங்கியிருந்தார். அப்பொழுது அரசன் செதேக்கியா ஆள் அனுப்பி எரேமியாவை தன்னிடம் அழைத்து வரச் செய்தான். தன் மாளிகையில் அவருடன் தனியாக பேசி, ஆண்டவரிடமிருந்து வாக்கு ஏதேனும் உண்டா என்று வினவினான். அதற்கு எரேமியா, ஆம், உண்டு. பாபிலோனிய மன்னனிடம் நீர் கையளிக்கப்படுவீர் என்றார். தொடர்ந்து எரேமியா அரசன் செதேக்கியாவிடம் கூறியது: உமக்கோ உம் பணியாளருக்கோ இம்மக்களுக்கோ நான் செய்த தீங்குதான் என்ன? ஏன் என்னை சிறையில் அடைத்தீர்? உங்கள் மீதோ இந்நாட்டின் மீதோ பாபிலோனிய மன்னன் படையெடுத்து வரமாட்டான் என்று அறிவித்த உங்கள் இறைவாக்கினர் இப்போது எங்கே? என் தலைவரே, என் அரசரே, தயவு செய்து எனக்கு செவிகொடும். என் விண்ணப்பத்தை கனிவாய் ஏற்றருளும். செயலர் யோனத்தானின் வீட்டுக்கு என்னை மீண்டும் அனுப்பி வைக்காதீர். அனுப்பினால் நான் அங்கேயே மடிந்து போவேன். பின்னர் அரசன் செதேக்கியா கட்டளையிடவே எரேமியா காவல் கூடத்திற்கு மாற்றப்பட்டார். நகரின் அப்பம் அனைத்தும் தீரும் வரை அப்பக்காரர் தெருவினின்று ஓர் அப்பம் அவருக்கு நாள்தோறும் கொடுக்கப்பட்டு வந்தது. இவ்வாறு எரேமியா காவல் கூடத்தில் தங்கியிருந்தார். எரேமியா ஆகமம் அதிகாரம் 38. மாத்தானின் மகன் செபட்ரியா, பஸ்கூரின் மகன் கெதலியா, செலேமியாவின் மகன் யூகால், மல்கியாவின் மகன் பஸ்கூர் ஆகியோர் மக்கள் எல்லாருக்கும் எரேமியா அறிவித்துக் கொண்டிருந்த கீழ்க்கண்ட சொற்களை கேட்டார்கள். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: இந்நகரில் தங்கியிருப்பவன் வாழ், பஞ்சம், கொள்ளை நோய் ஆகியவற்றால் மடிவான். கல்தேயர் பக்கம் தப்பிச் செல்பவனோ பிழைத்துக் கொள்வான். அவன் உயிரே அவனுக்கு கிடைத்த கொள்ளை பொருளாயிருக்கும். அவன் உயிர் பிழைப்பான். ஆண்டவர் கூறுவது இதுவே: பாபிலோனிய மன்னனது படையிடம் இந்நகர் கையளிக்கப்படுவது உறுதி. அவனும் அதை கைப்பற்றிக் கொள்வான். பின்னர் தலைவர்கள் அரசனை பார்த்து,
இம்மனிதன் கண்டிப்பாய் சாக வேண்டும். ஏனெனில் இவன் இவ்வாறு பேசி இந்நகரில் எஞ்சியுள்ள போர் வீரர்களையும் மக்கள் அனைவரையும் மனம் தளரச் செய்து வருகிறான். இந்த ஆள் இம்மக்களின் அழிவை தேடுகிறானே அன்றி நலனை தேடுவதில்லை என்றார்கள். அதற்கு அரசன் செதேக்கியா, நன்று, அவனை உங்களிடமே கையளிக்கிறேன். ஏனெனில் உங்களை பகைத்துக் கொண்டு அரசனால் எதுவும் செய்ய இயலாதே என்றான். எனவே அவர்கள் எரேமியாவை பிடித்து காவல் கூடத்தில் அரச மகன் மல்கியாவுக்கு சொந்தமான பாழ்கிணற்றுக்குள் கயிற்றில் கட்டி அவரை கீழே இறக்கிவிட்டார்கள். அக்கிணற்றில் தண்ணீர் இல்லை, சேறு மட்டுமே இருந்தது. எனவே எரேமியா சேற்றுக்குள் புதையத் தொடங்கினார். அரண்மனையில் இருந்த அரசவையோருள் ஒருவரான எபேது மேலேக்கு என்ற எத்தியோப்பியர் எரேமியா பாழ்கிணற்றில் தள்ளப்பட்டதை அறிய வந்தார். அப்பொழுது அரசன் பென்யமீன் வாயிலில் அமர்ந்திருந்தான். எபேது மேலேக்கு அரண்மனையினின்று வெளியே சென்று அரசனை நோக்கி, என் தலைவரே, என் அரசரே, இறைவாக்கினர் எரேமியாவை பாழ்கிணற்றில் தள்ளியதால் இம்மனிதர்கள் பாவம் செய்தார்கள். அவர் அங்கு பட்டினியால் மடிந்து போவார், ஏனெனில் நகரில் அப்பம் ஏதும் கிடையாது என்று கூறினார். அதை கேட்ட அரசன் எத்தியோப்பியரான எபேது மேலேக்கை நோக்கி, உன்னோடு 3 பேரை இங்கிருந்து கூட்டிச் செல். இறைவாக்கினர் எரேமியா சாவதற்கு முன்பே கிணற்றினின்று அவரை தூக்கிவிடு என்று கட்டளையிட்டான். எனவே எபேது மேலேக்கு ஆள்களை தம்மோடு அழைத்துக் கொண்டு அரச அரண்மனையின் கருவூலத்திற்கு கீழே சென்றார். அங்கிருந்து பழைய ஆடைகளையும் கந்தல் துணிகளையும் எடுத்து கயிற்றில் கட்டி கிணற்றில் கிடந்த எரேமியாவிடம் இறக்கினார். எத்தியோப்பியரான எபேது மேலேக்கு எரேமியாவிடம், இந்த பழைய ஆடைகளையும் கந்தல் துணிகளையும் உம் அக்குள்களுக்கும் கயிற்றுக்கும் இடையே வைத்துக் கொள்ளும் என்று வேண்டினார். எரேமியா அவ்வாறே செய்தார். பின்னர் அவர்கள் எரேமியாவை கயிற்றால் மேலே இழுத்து கிணற்றை விட்டு வெளியே தூக்கினார்கள். அதன் பின் எரேமியா காவல் கூடத்தில் தங்கியிருந்தார். அரசன் செதேக்கியா இறைவாக்கினர் எரேமியாவிடம் ஆள் அனுப்பி அவரை ஆண்டவர் இல்லத்தின் 3ஆம் வாயிலுக்கு வரவழைத்தான். அரசன் எரேமியாவை நோக்கி, நான் உம்மிடம் ஒன்று கேட்பேன், நீர் என்னிடம் எதையும் மறைக்கக்கூடாது என்று சொன்னான். எரேமியா செதேக்கியாவை நோக்கி, நான் உள்ளதை சொன்னால் நீர் என்னை திண்ணமாய் கொன்று போட மாட்டீரா? நான் உமக்கு அறிவுரை கூறினாலும் நீர் கேட்க மாட்டீரே என்றார். அதற்கு அரசன் செதேக்கியா, நமக்கு இந்த உயிர் கொடுத்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, நான் உம்மை கொல்ல மாட்டேன். உமது உயிரை பறிக்க தேடும் இம்மனிதர் கையிலும் உம்மை ஒப்புவிக்க மாட்டேன் என்று எரேமியாவுக்கு மறைவாக ஆணையிட்டு கூறினான். எரேமியா செதேக்கியாவிடம் கூறியது, படைகளின் கடவுளும் இஸ்ராயலின் கடவுளுமாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீர் உடனே பாபிலோனிய மன்னனின் தளபதிகளிடம் சரணடைந்தால் உயிர் வாழ்வீர். இந்நகர் தீக்கிரையாகாது, நீரும் உம் வீட்டாரும் பிழைத்துக் கொள்வீர்கள். பாபிலோனிய மன்னனின் தளபதிகளிடம் நீர் சரணடையாவிட்டால் இந்நகர் கல்தேயரிடம் கையளிக்கப்படும். அவர்கள் அதை தீக்கிரையாக்குவார்கள், நீரோ அவர்களது கைக்கு தப்ப மாட்டீர். அப்பொழுது அரசன் செதேக்கியா எரேமியாவை பார்த்து, கல்தேயரிடம் ஏற்கனவே சரணடைந்துள்ள யூதா நாட்டவர் மட்டில் எனக்கு அச்சமாய் உள்ளது. நான் அவர்களிடம் கையளிக்கப்பட்டு அவர்களது பழிப்புக்கு ஆளாவேன் என்றான். அதற்கு எரேமியா, இல்லை, நீர் கையளிக்கப்பட மாட்டீர். நான் உமக்கு எடுத்துரைக்கும் ஆண்டவரின் வாக்குக்கு செவி கொடும், அது உமக்கு நலம் பயக்கும், நீரும் உயிர் பிழைப்பீர். நீர் சரணடைய மறுப்பீராகில் இவ்வாறு நடக்கும் என ஆண்டவர் எனக்கு காட்டியுள்ளார். யூதா அரசனின் அரண்மனையில் எஞ்சியிருக்கும் பெண்கள் எல்லாரும்
பாபிலோனிய மன்னனின் தளபதிகளிடம் கொண்டு செல்லப்படுவார்கள். அவர்கள், நம்பிக்கைக்குரிய உம் நண்பர்கள் உம்மை வஞ்சித்து அடக்கிவிட்டார்கள். உம் கால்களை சேற்றில் அமிழச் செய்து உம்மை விட்டு அகன்று போனார்கள் என கூறுவார்கள். உம் மனைவியர் மக்கள் அனைவரும் கல்தையரிடம் கொண்டு போகப்படுவார்கள். நீரோ அவர்கள் கைக்கு தப்ப மாட்டீர். மாறாக பாபிலோனிய மன்னனால் நீர் பிடிபடுவீர். இந்நகர் தீக்கிரையாகும் என்றார். அதற்கு செதேக்கியா எரேமியாவிடம், நாம் பேசிக்கொண்டது யாருக்கும் தெரிய வேண்டாம். அப்படியானால் நீர் சாவுக்குள்ளாக மாட்டீர். நான் உம்மோடு பேசினதாக தலைவர்கள் கேள்வியுற்று உம்மிடம் வந்து, நீர் அரசரிடம் என்ன கூறினீர்? அரசர் உம்மிடம் என்ன சொன்னார்? எங்களிடம் எதையும் மறைக்காதீர், நாங்கள் உம்மை கொல்ல மாட்டோம் என்று சொன்னால், நான் மடிந்து போகாதவாறு யோனத்தான் வீட்டிற்கு என்னை மீண்டும் அனுப்பி வைக்க வேண்டாம் என்று நான் அரசனை வேண்டிக் கொண்டேன் என்று நீர் அவர்களிடம் சொல்லிவிடும் என்றான். பின்னர் தலைவர்கள் அனைவரும் எரேமியாவிடம் வந்து அவரை வினவிய பொழுது அரசன் சொல்லியிருந்தபடியே அவர் பதில் உரைத்தார். எனவே அத்தோடு அவர்கள் நிறுத்திக் கொண்டார்கள். பேசியதை யாரும் ஒட்டு கேட்கவில்லை. எருசலேம் கைப்பற்றப்பட்ட நாள் வரை எரேமியா காவல் கூடத்திலேயே இருந்தார். யூதித்து ஆகமம் அதிகாரம் 8. அக்காலத்தில் யூதித்து இதை பற்றி கேள்விப்பட்டார். யூதித்து மெராரியின் மகள், மெராரி ஓசின் மகன், ஓசு யோசேப்பின் மகன், யோசேப்பு ஓசியேலின் மகன், ஓசியேல் எல்கியாவின் மகன், எல்கியா அனானியாவின் மகன், அனானியா கிதியோனின் மகன், கிதியோன் ரெபாயிம் மகன், ரெபாயிம் அகித்தூபின் மகன், அகித்தூபு எலியாவின் மகன், எலியா எல்கியாவின் மகன், எல்கியா எலியாவின் மகன், எலியாபு நத்தனியேலின் மகன், நத்தனியேல் சலாமியேலின் மகன், சலாமியேல் சரசதாயின் மகன், சரசதாய் இஸ்ராயேலின் மகன். யூதித்தின் கணவர் மனாசே. அவர்கள் இருவரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். வார்கோதுமை அறுவடை காலத்தில் மனாசே இறந்து போனார். அவர் தம் வயலில் கதிர்களை சேர்த்து கட்டிக் கொண்டிருந்தவர்களை மேற்பார்வையிட்ட பொழுது கடும் வெயில் அவரது தலையை தாக்கவே அவர் படுத்த படுக்கையானார். பின் தம் நகரான பெத்தூலியாவில் உயிர் துறந்தார். தோத்தானுக்கும் பால்மோனுக்கும் இடையில் இருந்த வயலில் தம் மூதாதையரின் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார். யூதித்து கைம்பெண் ஆனார். 3 ஆண்டு 4 மாதமாய் தம் இல்லத்திலேயே இருந்தார். தம் வீட்டின் மேல் தளத்தில் தமக்காக கூடாரம் ஒன்று அமைத்துக் கொண்டார். இடுப்பில் சாக்கு உடை உடுத்தியிருந்தார். கைம்பெண்ணுக்குரிய ஆடைகளை அணிந்திருந்தார். தம் கைமை காலத்தில் ஓய்வு நாளுக்கு முந்தின நாளும் ஓய்வு நாள் அன்றும் அமாவாசைக்கு முந்தின நாளும் அமாவாசை அன்றும் இஸ்ராயேல் இனத்தாருக்குரிய திருநாள்கள் மகிழ்ச்சியின் நாள்கள் தவிர மற்ற நாள்களில் நோன்பிருந்து வந்தார். அவர் பார்வைக்கு அழகானவர், தோற்றத்தில் எழில்மிக்கவர். ஆண் பெண் பணியாளர்களோடு பொன் வெள்ளி கால்நடைகள் வயல்கள் ஆகியவற்றை அவர் கணவர் மனாசே அவருக்கு விட்டுச் சென்றிருந்தார். இவையெல்லாம் யூதித்தின் உடைமையாயின. யூதித்து கடவுளுக்கு மிகவும் அஞ்சி நடந்தார். அவரை பற்றி யாரும் தவறாக பேசியதில்லை. தண்ணீர் பஞ்சத்தால் மக்கள் மிகவும் சோர்வுற்று ஆளுநருக்கு எதிராக கூறியிருந்த கடுஞ்சொற்களையும் 5 நாளுக்கு பின் நகரை அசீரியரிடம் கையளிக்கப் போவதாக ஊசியா ஆணையிட்டு கூறியிருந்த அனைத்தையும் யூதித்து கேள்வியுற்றார். உடனே தம் நகரின் மூப்பர்களான ஊசியா, காபிரி, கார்மி ஆகியோரை அழைத்து வருமாறு தன் உடைமைகளையெல்லாம் கண்காணித்து வந்த தம் பணிப்பெண்ணை அனுப்பி வைத்தார். மூப்பர்கள் வந்தபோது
யூதித்து, பெத்தூலியாவில் வாழும் மக்களின் ஆளுநர்களே, நான் சொல்வதை கேளுங்கள். இன்று மக்களிடம் நீங்கள் கூறிய சொற்கள் முறையற்றவை. ஆண்டவர் தம் மனத்தை மாற்றி குறித்த நாளுக்குள் நமக்கு உதவி அளிக்காவிடில் இந்த நகரை நம் எதிரிகளிடம் ஒப்புவிக்கப் போவதாக நீங்கள் உறுதியளித்து கடவுள் மேல் ஆணையிட்டிருக்கிறீர்கள். இன்று கடவுளை சோதிக்க நீங்கள் யார்? மனிதர் நடுவே கடவுளுக்கு மேலாக உங்களையே உயர்த்தி கொள்ள நீங்கள் யார்? இப்போது எல்லாம் வல்ல ஆண்டவரை சோதிக்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் எதையும் என்றுமே அறிந்து கொள்ளப் போவதில்லை. மனித உள்ளத்தின் ஆழத்தையே நீங்கள் காண முடியாது. மனித மனம் நினைப்பதையே நீங்கள் உணர முடியாது. அவ்வாறிருக்க இவற்றையெல்லாம் படைத்த கடவுளை எவ்வாறு உங்களால் தேடி அறிய முடியும்? அவருடைய எண்ணத்தை எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும்? அவருடைய திட்டத்தை எவ்வாறு தெரிந்து கொள்ள முடியும்? சகோதரர்களே, நம் கடவுளாகிய ஆண்டவரின் சினத்தை தூண்டிவிடாதீர்கள். இந்த 5 நாள்களில் நமக்கு உதவி புரிய அவருக்கு விருப்பமில்லை என்றாலும், அவருக்கு விருப்பமான எந்த நேரத்திலும் நம்மை பாதுகாக்கவோ நம் பகைவர்கள் காண நம்மை அழித்துவிடவோ அவருக்கு ஆற்றல் உண்டு. நம் கடவுளாகிய ஆண்டவரின் திட்டங்களுக்கு நிபந்தனை விதிக்காதீர்கள். ஏனெனில் மனிதரை அச்சுறுத்துவது போல கடவுளை அச்சுறுத்த முடியாது. மானிடரை மன்றாட்டினால் மாற்றுவது போல் ஆண்டவரையும் மாற்ற முடியாது. எனவே அவரிடமிருந்து மீட்பை எதிர்பார்ப்பவர்களாய் நமக்கு உதவி செய்ய அவரை மன்றாடுவோம். அவருக்கு விருப்பமானால் அவர் நமது மன்றாட்டுக்கு செவிசாய்ப்பார். முற்காலத்தில் நடந்தது போல நம் தலைமுறையில் நாம் வாழும் இக்காலத்தில் நம்மில் எந்த குலமோ குடும்பமோ நாடோ நகரமோ கையால் உருவாக்கப்பட்ட சிலைகளை தெய்வங்களாக வணங்கியதில்லை. அவ்வாறு வணங்கியதால்தான் நம் மூதாதையர்கள் வாளுக்கிரையாகி சூறையாடப்பட்டு நம் எதிரிகளின் முன்னிலையில் அறவே அழிந்தார்கள். நாம் ஆண்டவரை தவிர வேறு கடவுளை அறிந்ததில்லை. அதனால் அவர் நம்மையோ நம் இனத்தாருள் எவரையுமோ வெறுத்து ஒதுக்க மாட்டார் என நம்புகிறோம். நாம் பிடிபட்டால் யூதேயா முழுவதுமே பிடிபடும். நம் திருவிடம் கொள்ளையடிக்கப்படும். அதன் தூய்மை கேட்டுக்கு கழுவாயாக நாம் குருதி சிந்த வேண்டியிருக்கும். நம் சகோதரர்களின் படுகொலை, நாட்டின் சிறைப்பட்ட நிலை, நமது உரிமை சொத்தின் பாழ்நிலை ஆகியவற்றுக்கெல்லாம் நாம் அடிமைகளாய் இருக்கும் இடமெங்கும் வேற்றினத்தார் நடுவே நாம் பொறுப்பு ஏற்கச் செய்வார். நம்மை அடிமைப்படுத்தியோர் முன்னிலையில் ஏளன பேச்சுக்கும் பழிச்சொல்லுக்கும் ஆளாவோம். நம்முடைய அடிமை நிலை நமக்கு சாதகமாய் அமையாது. நம் கடவுளாகிய ஆண்டவர் அதை நமக்கு இகழ்ச்சியாக மாற்றுவார். உடன்பிறப்புகளே, இவ்வேளையில் நம் சகோதரர்களுக்கு நாம் எடுத்துக்காட்டாக விளங்குவோம். ஏனென்றால் அவர்கள் உயிர் நம் கையில் உள்ளது. அவ்வாறே திருவிடமும் கோவிலும் பலிபீடமும் நம் பொறுப்பில் உள்ளன. எனினும் நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஏனெனில் நம் மூதாதையரை அவர் சோதித்தது போல நம்மையும் சோதிக்கிறார். அவர் ஆபிரகாமுக்கு என்ன செய்தார் என்பதையும், ஈசாக்கை எவ்வாறு சோதித்தார் என்பதையும், யாக்கோபு தம் தாய்மாமன் லாபானின் ஆடுகளை வட மெசபத்தோமியாவில் மேய்த்து கொண்டிருந்த போது அவருக்கு என்ன நிகழ்ந்தது என்பதையும் எண்ணி பாருங்கள். ஆண்டவர் இவ்வாறு அவர்களின் உள்ளங்களை சோதித்தறியும் பொருட்டு அவர்களை நெருப்பில் புடமிட்டது போல நம்மை புடமிடவில்லை, நம்மை பழிவாங்கவும் இல்லை. ஆனால் தமக்கு நெருக்கமாய் உள்ளோரை எச்சரிக்கும்படி தண்டிக்கிறார். பின் ஊசியா யூதித்திடம் மறுமொழியாக, நீ சொன்னதெல்லாம் உண்மையே. உன் சொற்களை மறுத்து பேசுவார் யாருமில்லை. உனது ஞானம் முதன்முறையாக இன்று வெளிப்படவில்லை. உன் இளமை முதலே உன் அறிவு கூர்மையை மக்கள் யாவரும் அறிவர். நீ நல்ல உள்ளம் கொண்டவள். ஆனால் மக்கள்
கடுந்தாகம் கொள்ளவே நாங்கள் முன்பு உறுதி கூறியவாறு செயலாற்றவும் அதை மீறாதவாறு ஆணையிடவும் எங்களை கட்டாயப்படுத்தினார்கள். நீ இறைப்பற்றுள்ள பெண், ஆகையால் இப்போது நமக்காக இறைவனிடம் மன்றாடினால் ஆண்டவர் மழை பொழியச் செய்து நம் நீர்த்தொட்டிகளை நிரப்புவார். நாம் இனியும் தாகத்தால் சோர்வு அடைய மாட்டோம் என்றார். அதற்கு யூதித்து அவர்களிடம், நான் சொல்வதை கேளுங்கள். நான் செய்ய போகும் செயல் நம் வழிமுறையினர் நடுவே தலைமுறை தலைமுறையாய் நினைவு கூறப்படும். நீங்கள் இன்று இரவு நகர வாயில் அருகே வந்து நில்லுங்கள். அப்போது நான் என் பணிப்பெண்ணுடன் வெளியே செல்வேன். நீங்கள் நகரை நம் பகைவர்களிடம் கையளிக்கப் போவதாக உறுதி அளித்த அந்த நாளுக்குள் ஆண்டவர் என் வழியாக இஸ்ராயேலை விடுவிப்பார். நான் செய்யப்போவது பற்றி நீங்கள் ஒன்றும் என்னிடம் கேட்காதீர்கள். நான் அதை செய்து முடிக்கும் வரை எதுவும் சொல்ல மாட்டேன் என்றார். அதற்கு ஊசியாவும் ஆளுநர்களும் அவரிடம், நலமே சென்று வா, கடவுளாகிய ஆண்டவர் நம் பகைவர்களை பழிவாங்க உன்னை வழிநடத்தட்டும் என்றார்கள். பிறகு அவர்கள் அவரது கூடாரத்தை விட்டு தாங்கள் காவல் புரிய வேண்டிய இடங்களுக்கு திரும்பினார்கள். யூதித்து ஆகமம் அதிகாரம் 9. யூதித்து குப்புற விழுந்தார். தலையில் சாம்பலை தூவிக்கொண்டார். தாம் அணிந்திருந்த சாக்கு உடையை களைந்தார். எருசலேமில் கடவுளின் இல்லத்தில் அன்றைய மாலை தூப வழிபாடு நடந்து கொண்டிருந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி உரத்த குரலில் பின்வருமாறு மன்றாடினார். என் மூதாதையான சிமியோனின் கடவுளாகிய ஆண்டவரே, அயல் நாட்டாரை பழிவாங்குமாறு அவரது கையில் ஒரு வாளை கொடுத்தீர். அவர்கள் ஒரு கன்னிப் பெண்ணை கரைப்படுத்துவதற்காக அவளது இடைக்கச்சையை தளர்த்தினார்கள். அவளை இழிவுபடுத்துவதற்காக அவளது ஆடையை கிழித்தார்கள். அவளை பழிக்குள்ளாக்குவதற்காக அவளது கருப்பையை தீட்டுப்படுத்தினார்கள். இவ்வாறு செய்யலாகாது என்று நீர் உரைத்திருந்தும் அதற்கு மாறாக அவர்கள் செயல்பட்டார்கள். எனவே அவர்களின் ஆளுநர்கள் கொல்லப்பட ஒப்புவித்தீர். வஞ்சனையால் கரைபட்ட அவர்களது படுக்கை குருதி தோய்ந்திருக்கச் செய்தீர். அடிமைகளை அவர்களுடைய தலைவர்களோடும் தலைவர்களை அவர்களுடைய அரியணைகளோடும் அடித்து நொறுக்கினீர். மேலும் அவர்களுடைய மனைவியர் கவர்ந்து செல்லப்படவும் புதல்வியர் சிறைப்படுத்தப்படவும் கொள்ளை பொருள்கள் அனைத்தும் உம் அன்பான மக்களால் பகிர்ந்து கொள்ளப்படவும் நீர் ஒப்புவித்தீர். உம் மக்கள் உம்மீது பற்றார்வம் கொண்டு தங்கள் குருதியால் ஏற்பட்ட தீட்டை அருவருத்து நீர் உதவி அளிக்கும்படி உம்மை மன்றாடினார்கள். கடவுளே, என் கடவுளே, கைம்பெண்ணாகிய எனக்கும் செவிசாய்த்தருளும். அப்போது நடந்தவை, அதற்கு முன்னும் பின்னும் நடந்தவை ஆகிய அனைத்தையும் செய்தவர் நீரே. இப்போது நிகழ்வனவற்றையும் இனி நிகழவிருப்பனவற்றையும் நீரே திட்டமிட்டுள்ளீர். நீர் திட்டமிட்டவை எல்லாம் நிறைவேறின. நீர் திட்டமிட்டவை அனைத்தும் உம்முன் நின்று இதோ உள்ளோம் என்றன. உம் வழிகளெல்லாம் ஆயத்தமாய் உள்ளன. உம் தீர்ப்பு முன்னறிவு மிக்கது. இப்போது அசீரியர்கள் பெருந்திரளான படையோடு வந்திருக்கிறார்கள். தங்கள் குதிரைகளின் பொருட்டும் குதிரை வீரர்களின் பொருட்டும் இருமாப்பு கொண்டுள்ளார்கள். தங்கள் காலாட்களின் வலிமையால் செருக்கு கொண்டுள்ளார்கள். கேடயம், ஈட்டி, வில், கவண் ஆகியவற்றில் நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். ஆனால் போர்களை முறியடிக்கும் ஆண்டவர் நீர் என்பதை அவர்கள் அறியார்கள். ஆண்டவர் என்பது உமது பெயர். உமது ஆற்றலால் அவர்களது வலிமையை அடக்கிவிடும். உமது சினத்தால் அவர்களின் திறத்தை அழித்துவிடும். ஏனெனில் உமது திருவிடத்தை கரைப்படுத்தவும் உமது மாட்சிமிகு பெயர் விளங்கும் பேழையை தீட்டுப்படுத்தவும் உமது பலிபீடத்தின் கொம்புகளை வாளால் நொறுக்கவும் அவர்கள் திட்டமிட்டுள்ளார்கள்.
அவர்களுடைய இருமாப்பை உற்று நோக்கும். அவர்கள் தலைமேல் உமது சினத்தை கொட்டும். எனது திட்டத்தை செயல்படுத்த கைம்பெண்ணாகிய எனக்கு வலிமை தாரும். என் உதடுகளின் வஞ்சனையால் அடிமையை அவனுடைய ஆளுநனோடும் ஆளுநனை அவனுடைய பணியாளனோடும் தாக்கி வீழ்த்தும். அவர்களது செருக்கை ஒரு பெண்ணின் கைவன்மையால் நொறுக்கிவிடும். உமது வலிமை ஆள் எண்ணிக்கையை பொறுத்ததன்று. உமது ஆற்றல் வலிமை வாய்ந்தோரை பொறுத்ததன்று. நீர் தாழ்ந்தோரின் கடவுள், ஒடுக்கப்பட்டோரின் துணைவர், நலிவுற்றோரின் ஆதரவாளர், கைவிடப்பட்டோரின் காவலர், நம்பிக்கையற்றோரின் மீட்பர். என் மூதாதையின் கடவுளே, என் வேண்டுதலை கனிவோடு கேளும். இஸ்ராயேலின் உரிமை சொத்தாகிய இறைவா, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, நீரூற்றுகளை படைத்தவரே, படைப்புகளுக்கெல்லாம் மன்னரே, என் மன்றாட்டுக்கு பரிவோடு செவிசாயும். உமது உடன்படிக்கைக்கும் உமது தூய இல்லத்துக்கும் சீயோன் மலைக்கும் உம் மக்கள் உரிமையாக்கிக் கொண்ட இல்லங்களுக்கும் எதிராக கொடியவற்றை திட்டமிட்டுள்ளோரை என் வஞ்சகச் சொற்கள் காயப்படுத்தி கொல்லச் செய்யும். நீரே கடவுள் என்றும் எல்லா ஆற்றலும் வலிமையும் கொண்ட கடவுள் என்றும் இஸ்ராயேல் இனத்தை பாதுகாப்பவர் உம்மை தவிர வேறு எவரும் இல்லை என்றும் உம் மக்களினம் முழுவதும் அதன் எல்லா குலங்களும் அறியச் செய்யும். நீதிமொழிகள் அதிகாரம் 17. ஏழையை ஏளனம் செய்கிறவர் அவரை உண்டாக்கினவரையே இகழுகிறார். பிறருடைய இக்கட்டை பார்த்து மகிழ்கிறவர் தண்டனைக்கு தப்ப மாட்டார். முதியோருக்கு அவர்களுடைய பேரப்பிள்ளைகள் மணிமுடி போன்றவர்கள். பிள்ளைகளின் பெருமை அவர்கள் தந்தையரே. பயனுள்ள பேச்சுக்கும் மதிகேடனுக்கும் தொடர்பே இல்லை. பொய்யான பேச்சும் அரசனுக்கு பொருந்தவே பொருந்தாது. கைக்கூலி கொடுப்பவர் அதை ஒரு மந்திர தாயத்தை போல பயன்படுத்துகிறார். அதை கொண்டு அவர் எடுத்த காரியம் அனைத்தையும் நிறைவேற்றுவார். ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த அழகான இறைவார்த்தை பகுதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்று எங்களுடைய கண்களுக்கு முன்பாக யூதித்தின்ற அந்த ஒரு பெண்ணை எங்களுக்கு ஒரு அழகான முன்மாதிரியாக கொடுத்துருக்கீங்கப்பா. தெய்வ மாதம் எப்படி இருந்திருப்பாங்கன்றதை எங்களுக்கு எங்கள் கண் முன்னாடி நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அம்மா, யூதித்தை போல யூதித்தை விட பல மடங்கு கம்பேரே பண்ண முடியாத அளவுக்கு, கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு நீங்கள் உடல் உறுத்தலும் தவமுயற்சிகளும் ஜெபத்திலும் சிறந்து விளங்கினதுனால தான், தானியல் செய்த உபவாசங்கள் ஜெபங்களை விட நீங்கள் சிறந்து விளங்கினதுனால தான் பன்மடங்கு அந்த ஆண்டவரே உங்கள் மேலே இரக்கம் கண்டு கடவுளுடைய அருளை நீங்கள் கண்டடைந்தீங்கம்மா. நாங்களும் அதே போல் இருக்க எங்களுக்கு அருள் தாரமம்மா. ஜெபம் தபம் ஒருத்தல் முயற்சிகளை செய்ய எங்களுக்கு அருள் தாரும் அம்மா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பந்தர்களே, இன்றைக்கி பாருங்கள், யூதித்து 8ஆம் அதிகாரம் 5-8 வசனங்கள் பாருங்கள் அன்பந்தர்களே. அவங்க வாழ்நாள் முழுசாக ஃபாஸ்டிங் இருக்காங்க. அன்பந்தர்களே, மோசேவின் சட்டப்படி அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் யூதித்து ஏன் அப்படி இருக்காங்க? ஏன்னா இஸ்ரேலின் கடவுளுக்கு நீங்கள் அப்பப்போ ஃபாஸ்டிங் இருந்தால் பார்த்தாது, வாழ்நாள் முழுசும் ஃபாஸ்டிங் இருக்கும். அப்படின்னா நம்மளை எல்லாரையும் ஃபாஸ்டிங் உடனடியாக அப்படி இருக்கணும்னு சொல்ல வரல அன்பந்தர்களே. நமக்குள்ளே ஆவியான ஒரு உந்துதல் கொடுத்தா மட்டும்தான் அதை நம்ம செய்ய முடியும். பட் யோசிச்சு பார்ப்போமே, எப்படி வாழ்ந்துருக்குறாங்க, நம்ம எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம். அட்லீஸ்ட் அதில் கொஞ்சமாவது நம்ம சேஞ்ச் பண்ணணும். இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அவங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு குணம், எல்லா பைபிள் கேரக்டர்லேயும் திரும்பவும் பார்த்து இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம ஆல்மோஸ்ட் 250 வருஷம் வரப்போகிறோம் வந்து ஒரு விஷயம் நல்லா நமக்கு நச்சுன்னு ஆண்டவர் நம்ம மனசில் நிறுத்தன்னு விரும்புகிறாருன்னா, ஃபியர் ஆஃப் காட். யூதித் கடவுளுக்கு அஞ்சு நடக்கக்கூடிய ஒரு பெண். பைபிள் இன்றைக்கி சொல்லுது, 8ஆம் அதிகாரம் 5-8 வசனங்களில் நம்ம வாசிச்சோன்னா தெரியும். அவங்களுடைய ஸ்ட்ரென்த், அவங்கள பாருங்கள், ஞானம் மிக்கோல்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு கடவுளுக்கு அஞ்சினாங்க. எவ்வளோ கனெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். நம்ம அதுக்கு பின்னாடி பார்க்குறோம், இந்த மூப்பர்கள்லாம் நீங்கள் ஞானம் மிக்கவராக இருக்கீங்க. நீங்கள் இன்றைக்கி மட்டும் இல்லை, அப்போலேருந்து ஞானமாக எங்கேருந்து அந்த ஞானம் வந்துச்சு? ஏன்னா அவங்க கடவுளுக்கு அஞ்சினாங்க. ஜெபத்துலேயும் தவத்துலேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. டிவிலையும் சீரியல்லையும் சினிமாலையும் உலகத்தோட ஆளுங்களோட பேசிக்கிட்டு உலக விஷயங்கள் ஈடுபட்டுட்டு இல்லை. ஒரு கேத்ரின் சீனாக்கு எப்படி அவ்வளோ ஞானம், எப்படி தந்தையோடு அவங்க பேசினாங்க. அந்த டயலாகுன்ற புத்தகம் இருக்குது.
அதில் தந்தை புனித கேத்தரின் சீனாவிடம் பேசுவாங்களாம். அப்படி எப்படி இருந்திருக்காங்க பாருங்க நண்பர்களே, உயிரோட்டமாக இருந்திருக்கு ஜெபம், நம்பலாம் பாருங்களேன். அப்போது இதெல்லாம் எங்கே இருந்துச்சு? தே ஸ்டார்டட் கேத்தரின் ஆஃப் சீனா ஒரு பாயிண்டில் அவங்க எதுவுமே சாப்பிட்லையாம், அவ்வளோ ஒருதல் முயற்சி. யூதித்தும் அப்படி இருந்திருக்காங்க, மாதவம் அப்படி இருந்திருக்காங்க, 1300 வாழ்ந்தவங்களும் அப்படி இருந்திருக்காங்க, இப்போவும் எல்லாருமே அப்படி இருந்திருக்காங்க நண்பர்களே, எல்லா புனிதர்களும். ஸோ வி கேன் நாட் டினை, நம்ம இந்த உடல் ஒருத்தல் தவ முயற்சிகளை நம்ம மறுக்கவே முடியாது நண்பர்களே. அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் 15ஆம் வசனத்தில் அவங்க சொல்கிறாங்க, அவங்களோட பாயிண்ட் என்ன, நீங்கள் கடவுளுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணாதீங்கன்றாங்க நண்பர்களே. நீங்கள் எப்படி 5 நாளில் கடவுளுக்கு நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ண நீங்கள் யார்? உங்களால் எல்லாம் புரிஞ்சிக்க முடியுமா? கடவுளை ஏன் சோதிக்கிறீங்க, கடவுளை ஏன் சினம் மூட்டுறீங்க அப்படின்றாங்க. ஸோ இது நமக்கு என்ன சொல்லி தருது நண்பர்களே? நம்ம ஒரு நவநாள் வைக்கிறோம், அந்த 9 நாளில் நடந்தாகணும். எனக்கு ஒரு தடவை வாழ்க்கையில் கரெக்டாக 9ஆவது நாள் நடந்துச்சு நண்பர்களே, 2 தடவை நடந்திருக்கு. ஒரு நவநாள் வந்து ஜெபமாலைக்கு வச்சு, இன்னொன்று வந்து துன்ப முடிச்சுகளை அகற்ற மாதா கிட்ட வச்சப்போ எக்ஸாக்டாக 9ஆவது நாள் நான் கேட்ட விஷயம் நடந்து எனக்கு ஷாக்காக இருந்துச்சு. அதான் ஃபஸ்ட்டு வச்சு மாதோட அப்போ தான் ஒரு அனுபவத்துக்குள்ளே வரேன், அதனால் அதெல்லாம் கொடுத்து என்னை கூப்பிட்றாங்க உள்ள. அதுக்கப்புறம்லாம் எனக்கு வந்து 9 நாள் நவநாள் நினச்சப்போ ஒரு தடவை வந்து நவநாளுக்கு நடுவில் எனக்கு வந்து ஒரு பதில் கிடச்சிச்சு. அவ்வளோதான், இந்த 3 தான். ஆனால் நான் எத்தனை தடவை நவநாள் வச்சுருப்பேன் அன்பந்தவர்களே. ஸோ ஆனால் அந்த நவநாள் முடிஞ்சு பல நாட்கள் கழிச்சு அதுக்கான அந்த ஒரு சொல்யூஷன் கிடச்சிச்சு. பட் எக்ஸாக்டாக ஆண்டவர் அப்போ செயல் பண்ணணும். நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாம் ஒரு விஷயத்த, உபவாசம் இருக்கலாம். பாருங்க, தானியேல் உபவாசம் இருந்தார். முதல் நாளே ஆண்டவருடைய வார்த்தையை புறப்பட்டு வச்சு, நீ 21 நாளும் இருக்குன்னு அவசியம் இல்லை, ஃபஸ்ட்டு டேவே ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ கடவுள் எப்படி செயல்படுவார் நமக்கு தெரியாது நண்பர்களே. ஆனால் அவருக்கு நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம கேட்கலாம், 9 நாள் 9 நாள் வைக்கலாம், ஆனால் அதை கடவுள்கிட்ட விட்டுறணும். கண்டிப்பாக கடவுள் சில சமயம் கொடுத்துருவார், சில சமயம் அந்த டைம் வரும்போது கொடுப்பார். ஆனால் அதுக்கு அந்த 9 நாள் நமக்கு உதவியாக இருக்கும். அப்போ 9 நாள் வச்சு என்ன பிரயோஜனம்னு கேட்கக்கூடாது. அந்த 9 நாள் தேவையான அருளை நமக்கு பெற்றுத்தரும், அது நமக்கு தெரியாது. ஆனால் அது நமக்கு பின்னாடியே அதுக்கு அந்த இதை பெறுவதற்கு உதவியாக இருக்கும். ஸோ அவங்க தெளிவாக சொல்கிறாங்க பாருங்க, 18ஆம் வசனம், நம்ம தெளிவாக இருக்கிறோம், நம்ம எந்த சிலை வேலையோடும் பண்ணல, நாடு கடத்துலேருந்து திரும்பி வந்ததுலேருந்து, அதனால் நம்ம பயப்பட தேவையில்லை. ஸோ பைபிள் எவ்வளோ தெளிவாக நமக்கு சொல்லி தருது பாருங்க. பாவம் செய்யாமல் இருந்தால் எந்த மனுஷனுக்கும் பயப்பட தேவையில்லை, எந்த சூழ்நிலைக்கும் பயப்பட தேவையில்லை, சாவுக்கு கூட பயப்பட தேவையில்லை. கடவுளுக்கு அஞ்சணும் என்றால் வேறு எதுக்கும் அஞ்ச தேவையில்லை. 25ஆம் வசனம் பாருங்கள், எனினும் நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், ஏனெனில் நம் மூதாதையரை அவர் சோதித்தது போல நம்மை சோதிக்கிறாரா. நண்பர்களே, புனித பவுல் இதுதான் சொல்கிறாரு, எல்லா சூழ்நிலையிலும் கடவுளுக்கு நன்றியோடு சேர்ந்து உங்களுடைய விண்ணப்பங்களை எழுப்புங்கள். கிவ் தேங்க்ஸ் இன் ஆல் சர்க்கம்ஸ்டன்சஸ். எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி சொல்லுங்கள். நம்ம நிறைய ரெட்ரீட்லாம் சாட்சி பார்க்குறோம். ஃபாதர் என்னை வந்து நன்றி சொல்ல சொன்னார், நான் நன்றி சொன்னேன், என் வாழ்க்கையில் எல்லாம் போச்சுன்னு. பவுல் நன்றியோடு ஜெபிக்கிறாரு, சிறையினுடைய விலங்குகள் எல்லாம் உடையுது, கதவுகள் திறக்குது. அதில் எங்கெங்கெல்லாம் நன்றி சொல்கிறோம் பாருங்கள். அந்த தானியேலுடைய 3 நண்பர்கள் அந்த நெருப்பில் இருக்கும்போது நன்றி சொல்கிறாங்க, ஆண்டவர் வானதூதர் இறங்கி வராரு. அதில் எங்கெங்கெல்லாம் நம்ம நன்றி சொல்கிறோமோ, லெட்ஸ் சிங். இப்போ எதுவும் சொல்ல முடியலையா, பாட்டு பாடுவோம். நான் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசு வந்து இலசாயிரும். ஏதாவது சாமி பாட்டை பாடுவோம், நன்றி சொல்லுவோம். அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், முன்னாடி நடந்ததெல்லாம் யோசித்து பார்க்குறாங்க, கடவுள் செஞ்சதெல்லாம் யூதித்து வந்து ஞாபகப்படுத்துகிறாங்க. தாவீதும் அதான் சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நான் நினச்சி பார்த்து என் படுக்கையில் அமைதியாக படுத்திருப்பேன், கோவம் கொள்ள மாட்டேன் அப்படின்றாரு. அப்போ நமக்கு கடவுள் முன்னாடி செஞ்சது இல்லை, பைபிளில் இருக்கிற சம்பவங்கள்லாம் நினச்சி பார்த்து, தானியேலை காப்பாற்றினாரியா, என்னையும் காப்பாற்றுவார். யூதித்தை காப்பாற்றினாரியா, என்னையும் காப்பாற்றுவார். சிங்கத்துக்கிட்டேருந்து காப்பாற்றினவர், நெருப்புலேருந்து காப்பாற்றினவர், ஓலபர்னுக்கிட்டேருந்து காப்பாற்றினவர், என்னையும் கோலியாத்துக்கிட்டேருந்து காப்பாற்றின கடவுள் என்னையும் காப்பாற்றுவார். நானும் போவேன், நானும் ஃபைட் பண்ணுவேன். அதுக்கு நாம் சும்மா இருக்க முடியாது. இவங்க எல்லாருமே போய் சண்டை போட்டாங்க, ஜெபிச்சாங்க, அப்புறம் சண்டை போட்டாங்க. நம்மளும் ரெண்டுமே செய்யணும் அன்பர்களே. சும்மா ஜெபிச்சுட்டு விட்டக்கூடாது, சும்மா ஜெபிக்காமல் போய் சண்டையும் போடக்கூடாது. ஜெபிக்கவும் செய்யணும், சண்டையும் போடணும். அதை தான் ஆண்டவர் இங்கே கேட்குறார். ரெண்டும் பேலன்ஸ் பண்ணணும். 27ஆம் வசனம் பாருங்கள், யூதித்துக்கு அந்த ஒரு தெளிவு பாருங்களேன். ஏன் அவங்களுக்கு அவ்வளோ தெளிவு? ஞானம், ஆண்டவருக்கு அஞ்சினாங்க, ஜெபிச்சாங்க, உபவாசம் இருந்தாங்க. சிம்பிள். She was a God-fearing woman. She prayed, she fasted. She did penance, mortification. அவ்வளோதான்.
அவங்களோட கிளாரிட்டி பாருங்கள், அந்த மொத்த நாடே குழம்பிக்கிட்டு இருக்கு. ஆனால் யூதி தெளிவாக இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க பாருங்கள் 27ஆம் வசனத்தில், ஆண்டவர் இவ்வாறு அவர்களின் உள்ளங்களை சோதித்தறியும் பொருட்டு அவர்களை நெருப்பில் புடமிட்டது போல நம்மை புடமிடவில்லையே, நம்மை பழி வாங்கவும் இல்லையே, ஆனால் தமக்கு நெருக்கமாய் உள்ளோரை அவர் எச்சரிக்கும்படி தண்டிக்கிறார். நண்பர்களே, அவர் யாரெல்லாம் நெருக்கம்னு நினைக்கிறாரோ, நம்ம இதை தான் புதிய ஏற்பாட்டில் எபிரேயரில் வாசிக்கிறோம், யாரெல்லாம் பையன் நினைக்கிறாரோ அவங்கள கண்டிப்பார். நீதிமொழிகள்லேயும் திருப்பாடலையும் அதை வாசிக்கிறோம். அவருடைய கண்டிப்பை, அவருடைய தண்டிப்பை நம்ம எதிர்க்கக்கூடாது. அதை ஏற்றுக்கிட்டோன்னா பிள்ளையாக நினைக்கிறதுனால தான் இப்படிலாம் பண்ணுறாரு. பாருங்கள் நண்பர்களே, இவ்வளோ ஞானம் எப்படி வருது நண்பர்களே, இதெல்லாம் நமக்கு கிடையவே கிடைக்காது. துன்ப கஷ்ட டைமில் புனிதர்கள் பழைய ஏற்பாட்லேயும் சரி புதிய ஏற்பாடு புனிதர்களையும் எடுத்துக்குவோம் நண்பர்களே, எப்படி அவங்களால இவ்வளோ ஜாய்ஃபுல்லாக இருக்க முடிஞ்சு, இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்க முடிஞ்சு துன்பங்களுக்கு மத்தியில். ஏன்னா அவங்க எப்பயுமே என்றும் அவர் கடவுளுக்கு நன்றி செலுத்திட்டு இருந்தாங்க. நைட்டு ஃபுல்லாக ஜெபிச்சாங்க. அவங்க பாருங்கள், அவ்வளோ ஜெபிக்கிறவங்க நைட்டு ஃபுல்லாக, அதனால தான் அவங்களோட கிளாரிட்டி பாருங்கள். 29ஆம் வசனத்தில் பாருங்கள், அவங்களுக்கு அவ்வளோ ஞானம் இருக்குது. யூதித்துக்கே அவ்வளோ ஞானம், மாதவுக்கு எவ்வளோ ஞானம் இருக்கும் அன்பாந்தவர்களே. அதனால தான் பாருங்களேன், அவங்க பார்க்குற விதம் வேறு மாதிரி இருக்குது. இதே இஸ்ரேல் தான், மக்கள் வேறு மாதிரி பார்க்குறாங்க அந்த பிரச்சனையை. ஆனால் ஜபத்திலும் தபத்திலும் ஒருத்தர் முயற்சியிலும் கடவுளுக்கு அஞ்சி வாழ்கிற அந்த ஒரு கடுமையான ஒரு தவ முயற்சியில் இருக்கிற பெண் அந்த சூழலை பார்க்குற விதம் வேறு மாதிரி இருக்குது. அதை தான் மெட்டனோயான்னு சொல்கிறாங்க, ரிப்பென்டன்ஸ். நம்மளுடைய சிந்தனை மாற வேண்டுமாம். ரிப்பென்டன்ஸ், மனம் திரும்புதலுக்கு ஒரிஜினல் கிரேக்க வார்த்தை மெட்டனோயா, அப்படின்னா மனம் திரும்புதல். நம்ம சிந்திக்கிற எண்ணங்கள் மாறணும் ஆன்மாந்தர்களே, அப்போ தான் நம்ம மனம் மாறிட்டோன்னு அர்த்தம். இன்னமும் ஒரு விஷயத்தை அதே மாதிரியே பார்த்து சிந்திக்கிறோம் அப்படின்னா நம்ம மனம் மாறலன்னு அர்த்தம். ஸோ அவங்களுடைய பார்வை வேறு மாதிரி இருக்குது, ஜபத்தினால மாறப்பட்டிருக்கு. 30ஆம் வசனம் பாருங்கள், அவங்க ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்க, எங்களால் இப்போ எதுவும் பண்ண முடியாது, நாங்கள் கடவுள் மேலே ஆணையிட்டுட்டோம். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. அதனால் 31ஆவது வசனம் பாருங்கள், அவங்க வேறு ஒரு சொல்யூஷன் சொல்கிறாங்க. நாங்கள் 5 நாளுக்குள்ளே ஆண்டவர் நம்ம காப்பாற்றலைன்னா நாங்கள் சரண்டர் ஆயிரோம்னு சொல்லிட்டோம். இப்போ எங்கள் அவங்க வார்த்தைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பாருங்கள் அன்பந்தவர்களே, அந்த காலத்தில் இஸ்ரேல் மக்கள். ஆனால் நம்ம ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சோன்னா அதை நம்ம கண்டுக்கூட மாட்டேங்கிறோம் அன்பந்தவர்களே. நிறைய பேர் அதை நம்ம கேட்குறதே இல்லை. அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சாபத்தில் கொண்டு விடுவோம் அன்பந்தவர்களே. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டால் தப்பிச்சிருவோம். ஸோ நம்ம ஒரு வாக்குறுதி கொடுக்குறோம், ஒரு உறுத்தல் முயற்சி நம்ம செய்கிறோம், ஒரு ப்ராமிஸ் பண்ணுறோம், வவ் பண்ணுறோம், நேர்ந்துக்கிறோம், ஒரு வேண்டுதல் வைக்கிறோன்னா அதை கண்டிப்பாக செயல்படுத்தணும் அன்பந்தவர்களே. அதான் சொல்லுவாங்க, ஒரு குழந்தை நான் உனக்கு வரும்போது உனக்கு நான் விளையாட்டு பொருள் வாங்கிட்டு வரேன்னு சொன்னால் குழந்தை எப்படி ஆசையாக காத்துக்கிட்டு இருக்குமோ அந்த மாதிரி கடவுள் நம்மளுடைய வேண்டுதல் காத்துக்கிட்டு இருப்பாராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம யோசிச்சுக்குவோம், இல்லைன்னா கடவுளை நம்ம பழித்து வைக்கிற மாதிரி ஆகும். ஸோ அவங்க என்ன சொல்யூஷன் சொல்கிறாங்க, கடவுள் மேலேருந்து மழையை பொழியிட்டோம், அப்போ தண்ணீர் நம்மளுடைய குடங்கள் எல்லாம் நிரப்போம், அப்போ அதை குடிச்சு நாங்கள் தெம்பாயிடுவோம், அதனால நாங்கள் போய் போரிடுவோம், அப்போ அவன் தெரிஞ்சுக்குவோம் அந்த ஓலோபர்ன் கடவுள் நம்ம கூட இருக்காரு. எவ்வளோ அழகாக ஒரு சொல்யூஷன் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. நம்ம இந்த மாதிரி எத்தனை பேர் நம்ம ஒரு சொல்யூஷன் யோசிச்சிருக்கோம் வந்தவர்களே. ஒரு சூழல் வரும், அந்த சூழல் அப்படியே செம்மையாக ட்ரமேட்டிக்காக நம்ம யோசிப்போம், கடவுள் நம்மளை இப்படி உள்ளே போந்து அப்படி நம்மளை காப்பாற்றுவார். அதுவும் நம்ம பாசிபிளாக சொல்ல பாருங்க. இப்போ அவங்க கேட்குறதுல ஏதாவது தப்பு இருக்கா? முடியாத ஒரு விஷயமா என்ன? செங்கடலை பிளந்த கடவுள், மேலேருந்து ஐஸ் கட்டியை பொழிய வச்சவர், தண்ணீரை ரத்தமாக மாற்றினவர், மேலேருந்து நெருப்பை இறக்கி விட்டவர் எலியாவுக்கு, சூரியனை நிறுத்தின கடவுளுக்கு மழையை பொழிய வைக்க முடியாத? மழை நேச்சுரலானது தானே. ஆண்டவர் அற்புதகரமாக ஒரு மழையை கொண்டு வந்தால் என்ன ஈஸி இல்லை? ஆனால் கடவுள் அப்படி சூஸ் பண்ணல, அது மனுஷனுடைய யோசனை. அவன் பாருங்க, பாசிபிளாக நாங்கள் பெருசாலாம் கேட்கலாண்டவர், மழையை கொடுங்க, நீங்கள் அப்போ அந்த காலத்தில் செஞ்ச அற்புதம்லாம் எங்களுக்கு வேணாம், சிம்பிளாக எங்களுக்கு மழையை கொடுங்க, நாங்கள் தண்ணியை குடிச்சிட்டு ஸ்ட்ரென்த் ஆகிட்டு போய் போரிடுவோம். அப்போ தெரிஞ்சுக்கிட்டு உங்களை பண்ண, உங்கள் கடவுள் மழையை கொடுத்துட்டா, அதுவும் ஒரு செம பாயிண்ட்டாக தான் இருக்கும், நல்ல ஐடியா தான். பட் இந்த மாதிரி தான் நம்ம நிறைய ஐடியா போடுறோம் மாந்தர்களே, அதில் கடவுளையும் இழுக்கிறோம். ஆனால் கடவுள் வேறு ஒரு ஐடியா வச்சுருப்பார், அது வேறு லெவல் ஐடியாவாக இருக்கும் மாந்தர்களே. ஆனால் அதுக்கு யூதித்து அவங்களிடம் சொன்னார் பாருங்க 32ஆம் வசனம். அவங்களுக்கு தெளிவாக தெரியுது. அவங்க சொல்லுவாங்க, நான் சொல்வதை கேளுங்கள், நான் செய்ய போகும் செயல் நம் வழிமுறையினர் நடுவில் தலைமுறையாய் நினைவு கூறப்படும். மாதா சொல்கிறாங்க, இந்நாள் முதலாம் தலைமுறைகள் என்னை பேருடையாள் என்றுமே. ஏன்னா தெரியுமா, மாதா செஞ்ச செயலை 2000 வருஷம் கழிச்சு இன்றைக்கி நம்ம நினைவு கூர்ந்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுடைய தவம், அவங்களுடைய ஜபம்
அந்த விண்ணக கடவுள், இப்படி இந்த அகஸ்தியனார் கூறுவார், விண்ணகமே கொல்ல முடியாத கடவுளை தன் உதிரத்தில் அடக்கினாங்க மாதா, தன் உதிரத்தில் தாங்கினாங்க. அவ்வளோ பெரிய விஷயம். எப்படி அந்த பாக்கியம்? சும்மா ரோட்டில் போகிற ஒரு பொண்ணை கூப்பிட்டு எனக்கு ஒரு பாத்திரம் வேணும், நீ பாத்திரமா இருமா, இல்லை மாதா அந்தத்துக்கு தகுதியாக பெற்றார்கள். யூதித்தே இவ்வளோ பண்ணாங்க அப்படின்னா மாதா எவ்வளோ பண்ணியிருப்பாங்க நண்பர்களே. சும்மா இஸ்ரேல் விடுவிக்கிறதுக்கு ஒரு கருவியாக செயல்படுறாங்கன்னா, இந்த உலகத்தையே விடுவிப்பதற்கு ஒரு கருவியாக செயல்படணுன்னா மாதா எப்படி இருந்திருப்பாங்க. அதனால தான் இந்நாள் முதலாம் தலைமுறை அவங்கள நம்ம ஜெபமாலையை கையில் எடுத்து பேறு பெற்றவர் ஆசை பெற்றவர்னு வாழ்த்திக்கிட்டே இருக்கிறோம் நண்பர்களே. யூதித்து நம்ம பின்னாடி இன்னும் நிறைய அவங்களுக்கு ஒற்றுமைகள் நம்ம பார்ப்போம். சரி, இப்போ 9ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 2ஆம் வசனம். நேரடியாக போய் குதிக்கலை. யூதித்து என்ன பண்ணுறாங்க? கடவுளுடைய வேலை தான், கடவுள் தான் அனுப்புகிறாங்க. அவங்களுக்கு தெரியும், இவ்வளோ வருஷம் ஜெபிக்கிறாங்க. நம்மளாம் என்ன பண்ணியிருப்போம், ஓகே நம்ம நேராக உள்ளே இறங்கிடுவோம். இல்லை அவங்க அப்பயும் ஜெபிக்கிறாங்க, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. எருசலேமில் கடவுள் இல்லத்தில் அன்றைய மாலை தூப வழிபாடு நடந்து கொண்டிருந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி உரத்த குரலில் பின்வருமாறு மன்றாடினார். அன்பர்களே, ஷீ இஸ் யுனைட்டிங் ஹர் ப்ரேயர் வித் த ஈவினிங் சாக்ரிஃபைஸ் ஆஃப் த டெம்பிள். கோவிலில் நடந்த அந்த சாயங்கால திருப்பலியின் அந்த அப்போது தூப பலி நமக்கு திருப்பலி. நம்ம திருப்பலியோடு இணைஞ்சு ஒப்பு கொடுக்குறோமா? ஒரு ஜெபமாலையை ஜெபிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பலியை அட்டன் பண்ணி ஒப்பு கொடுத்துட்டு நம்மளுடைய செயல்களை செய்கிறோமா? யோசிச்சு பார்ப்பான் பந்தங்களே. 7ஆம் வசனம் பாருங்கள். ஆனால் அவர்கள் போர்களை முறியடிக்கும் ஆண்டவர் நீர் என்பதை அவர்கள் அறியார்கள். எவ்வளோ அழகான வசனம் அவங்களோட ஜெபத்தில் பாருங்கள் நண்பர்களே. என்னென்னமோ அவங்க பண்ணிகிட்ருக்காங்க, ஆனால் நீங்கள் போர்களை எல்லாம் முறியடிக்கிற ஆண்டவர்னு அவங்களுக்கு தெரியாது. எவ்வளோ பவர்ஃபுல்லான வேர்ட்ஸ் பாருங்கள் நண்பர்களே. நம்ம ஏன் இந்த மாதிரிலாம் கடவுள்கிட்ட பேசவே மாட்டேங்கிறோம்? நம்ம ஏன் இந்த மாதிரி கடவுளெல்லாம் புகழவே மாட்டேங்கிறோம் பாருங்கள் நண்பர்களே. நானுமே ஜெபத்தில் இந்த மாதிரிலாம் ஆண்டவரே நீங்கள் இதெல்லாம் செய்வீங்க ஆண்டவரே நான் நம்புறேன். எவ்வளோ பவர்ஃபுல்லான ஃபெய்த் அஃபர்மேஷன் வேர்ட்ஸாக இருக்குது பாருங்கள் நண்பர்களே. நம்பிக்கை அறிக்கையிடக்கூடிய ஒரு வசனங்கள். எவ்வளோ ஸ்பான்டேனியஸாக ஜெபிக்கிறாங்க பாருங்கள் நண்பர்களே. நம்ம அந்த மாதிரி யோசிக்க கூட மாட்டேங்கிறோம் நண்பர்களே. அவங்க எப்படி ஜெபிக்கிறாங்க பாருங்க. 9ஆம் வசனத்தில், எனது திட்டத்தை செயல்படுத்த கைப்பெண்ணாகிய எனக்கு வலிமையை தாரும். எவ்வளோ அழகான ஜெபங்கள். இப்படிலாம் ஜெபிக்கிறத ஒருத்தர் கேட்டாங்கன்னா இறங்கி நம்ம பெருசாலாம் எதுவும் பண்ண தேவையில்ல நண்பர்களே. ஒரு ஆனஸ்டான ப்ரேயர், நேர்மையான உள்ளத்தை ஆண்டவர் பக்கம் எழுப்பி நம்ம கேட்குற ஒரு ஜெபம், அழகான ஜெபம், அவ்வளோதான். அதுக்கு நம்ம எதுவும் பெருசாக அலங்காரம்லாம் பண்ண தேவையில்ல நண்பர்களே. அவங்க தான் போய் பண்ண போகிறாங்க, ஆனால் கடவுளுடைய துணையை கேட்குறாங்க. அவங்க தான் செய்யணும் போய் எல்லாத்தையும், ஆனால் ஆண்டவருடைய துணையை கேட்டுட்டு போகிறாங்க. எவ்வளோ அழகாக பேலன்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள். பைபிள் நம்ம கற்று தருது. நம்ம தான் செய்யணும். ஜெபிச்சுட்டு வீட்டில் படுத்துவங்க முடியாது, ஆனால் ஜெபிக்காமல் செய்யக்கூடாது. ஜெபமும் நம்மளும் சேர்ந்து செய்யணும். ஆவியானவரும் மாதம் சேர்ந்து நம்மளோட சேர்ந்து அவங்க செய்வாங்க. 10ஆம் வசனம் பாருங்கள். என் உதடுகளின் வஞ்சனையினால் அடிமையை அவனுடைய ஆளுநனை அவனுடைய பணியாளர்களோடும் தாக்கி வீழ்த்தும். அவர்களது செருக்கை ஒரு பெண்ணின் கைமென்மையினால் நொறுக்கிவிடும். எவ்வளோ அழகாக கேட்குறவங்க, ஒரு பெண்ணினால் அவங்கள கொள்ளுங்க. இதுதான் சாத்தானுக்கு வரக்கூடிய இழிவு அன்பாந்தர்களே. சாத்தான் யோசிச்சு பாருங்களேன், கடவுளை அனுப்பி வானத்தூதர் அனுப்பி சாத்தான் ஆண்டவர் எவ்வளோ அழகாக கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் ஒரு பெண்ணின் வழியா. அதனால தான் சாத்தான் பாருங்கள், பேய் ஓட்டக்கூடிய ஃபாதர்ஸ் சொல்கிறாங்க, மாதா உள்ளே வந்துட்டாங்கன்னா சாப்டர் க்ளோஸ். அவங்க பார்த்தா அலறுவாங்களாம். ஏன்னு பார்த்தா மாதா வந்துட்டாங்கன்னு வேணாம். மாதாவோட பேரை சொன்ன அருளும் இந்த மாதிரி ஜெபிச்சு அவ்வளோ வயலண்ட்டான ரியாக்ஷன்ஸ் வருமா. ஜீசஸோடைய நாமத்தை விட அதிகமாக வருதான். ஏன் தெரியுமா? ஜீசஸோடைய நாமம் ஆண்டவருடைய பேர், அவன் அது கட்டுப்பட்டு தான் ஆகணும். ஆனால் இந்த பெண் யார்? ஒரு சாதாரண பெண் தானே. ஆனால் இந்த பெண் வழியாக தான் இந்த உலகம் மீட்கப்பட்டுச்சு. அவனால் அது இமேஜின் பண்ண முடியல, ஜீர்ணிக்கவே முடியாது. இந்த பெண்ணாலேயா? ஏற்கனவே ஒரு பெண்ணால் தான் இந்த உலகத்தையே வீழ்த்தணும். இப்போ இந்த ஒரு பெண் என்ன வீழ்த்திருச்சே, எல்லா சாபத்தையும் திருப்பி போட்டுருச்சே. யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டான்ல கடவுளுடைய மாஸ்டர் பிளான். ஒரு பெண் வழியாக அவன் இந்த உலகத்தையே வீழ்த்தினான், கடவுளுடைய படைப்பையே காலி பண்ணான். அதே வேற ஒரு பெண், அந்த பெண்ணால் இந்த உலகத்தையே திரும்ப அவர்கிட்ட திருப்பி கொண்டு வந்து ஒன்று சேர்த்தார், தம்மோடு அவர் ஒன்றிணைத்தார். யோசிச்சு கூட பார்க்கலாம். அதனால தான் அந்த பெண் அவனுக்கு பிடிக்காது. அருவருப்பான், பயப்படுவான், அலறுவான்.
13ஆம் வசனம் பாருங்கள், யூதித் 9ஆம் அதிகாரம். உமது உடன்படிக்கைக்கும் உமது தூய இல்லத்திற்கும் சியோன் மலைக்கும் மக்கள் உரிமையாக்கி கொண்ட இல்லங்களுக்கும் எதிராக கொடியவற்றை திட்டமிட்டுள்ளோரை என் வஞ்சகச் சொல்லால் காயப்படுத்தி கொள்ள செய்யும். அன்பதுள்ள இது இறையியல் அறிஞர்கள் ஒரு பெரிய ஒரு டிபேட்டு தான். இது ஒரு பெரிய ஒரு வாக்குவாதமாக தான் போயிட்டுருக்கு. எப்படி ஒரு பொய்யை சொல்லி யூதித் அந்த ஓலபர்னுடைய தலையை வெட்டுறாங்க, அதை நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி. உடனே தாமஸ் அக்வினாஸும் என்ன சொல்கிறாங்கன்னா, அன்பர்களே பாருங்கள், நம்ம மிஷேல் நம்ம பார்த்தோம், மீகாயில் தாவீதினுடைய மனைவி, சவுலினுடைய பொண்ணு. அவங்களும் தாவீதை வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்லி போய் சொல்லுவாங்க. அதே போல் நம்ம பார்க்குறோம் ராகாபு, அந்த விபச்சார பெண், அந்த விலைமகளிரும் அந்த 2 அந்த ஸ்பைஸ் ஒற்றர்களை இஸ்ரேல் ஒற்றர்களை அவங்க அந்த நினிவே ஜெரிகோவினுடைய அந்த பட்டணத்துக்குள்ளே இருக்கும்போது அவங்கள பாதுகாத்துட்டு இல்லைன்னு சொல்லி போய் சொல்லுவாங்க. ஸோ இவங்க எல்லாம் பொய் சொன்னதுக்காக பைபிள் இவங்களை கரெக்டுன்னு சொல்ல வரல, இவங்களுடைய நோக்கத்தை தான் அவங்க பார்க்குறாங்க. ஸோ அதுக்காக நம்மளும் அதே நல்ல நோக்கத்தோடு நம்ம போய் சொல்லலாமா? இல்லை, சொல்லக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இடத்துல இவர்கள் எல்லாருமே முன்னடையாளங்கள் மறந்துடக்கூடாது. ஸோ ஆண்டவர் ஆவியானவர் இவர்கள் வழியாக நமக்கு சொல்கிறது ஒரு ஆவிக்குரிய விஷயம். அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். யூதித் அங்கே போய் என்ன வஞ்சகமாக சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஆவிக்குரிய ஒரு உண்மை இருக்கும். அதை நம்ம விளக்குறையில் பார்ப்போம் அவங்க சொல்லும்போது நாளைக்கு. ஸோ அவங்க சொல்லக்கூடிய அந்த பொய் ஆக்சுவலாக பார்த்தோன்னா அது ஆவிக்குரிய ஒரு சென்ஸ் இருக்கும், ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் இருக்கும். அது மாதாவை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதனால் புனித தாமஸ் அக்வினாஸும் சரி, இந்த பொய்க்காகல அவங்க நாடு மேலே கொண்டிருந்த அந்த அன்புக்காகவும், கடவுளுடைய கோயில் மேலே திருத்துவத்தை அவங்க அசிங்கப்படுத்திடுவாங்க, அவங்க மக்கள் மேலே, இஸ்ரேல் மக்கள் மேலே கொண்டிருந்த அன்புக்காக தான் அவர்கள் போற்றப்படுகிறார்கள், அவங்க சொன்ன பொய்க்காக இல்லை அப்படின்னு சொல்லி புனித தாமஸ் அக்வினாஸ் கூறுகிறார். அது மட்டும் இல்லை பாருங்கள், இன்றைக்கி மாதாவும் பாருங்கள் ஒரு கைம்பெண் தான், யூதித்தும் ஒரு கைம்பெண் தான். ஸோ இந்த கைம்பெண்ணினுடைய ஒரு கைனால், ஒரு கைம்பெண்ணினுடைய ஒரு கைவன்மையினால் இவங்களை நொறுக்கட்டும். ஸோ ஏன்னா மாதா பாருங்களேன், அந்த டைமில் ஆக்சுவலாக அப்படி சூசி தந்தை இறந்துருக்கக்கூடும்னு சொல்லி சொல்கிறாங்க. மாதா கல்வாரியில் ஆண்டவர் இயேசுவை பலி செலுத்தும் போது. ஸோ ஆல்ரெடி மாதா அங்கே கைம்பெண், இங்கே யூதித்தும் கைம்பெண்ணாக தான் இருக்கிறார்கள். அந்த போருக்கு போகும்போது மாதா ஒரு போருக்கு போகிறாங்க. இங்கே பாருங்கள், யூதித்து அவங்களுடைய வஞ்சக சொல், ஆனால் மாதா கடவுளினுடைய சொல், கடவுளினுடைய வாக்குனால் இந்த உலகத்தை மீட்கிறார்கள். அங்கே யூதித்து அவங்களுடைய வாயின் வார்த்தையினால் அந்த தீயவர்களை கொன்று அவருடைய தலையை வெட்டுறாங்க. இங்கே மாதா சும்மா ஸ்மால் லெட்டர் வேர்டு கிடையாது, சும்மா ஏதாவது சாதாரண அவங்களுடைய வார்த்தை கிடையாது. அவங்க வயிற்றில் தாங்கியது கடவுளின் வாக்கு, கடவுளின் வார்த்தையை மாதா வச்சுருந்தாங்க. மாதா ஒரு வார்த்தையை வச்சுருந்தாங்க, அது யூதித்தினுடைய வஞ்சக வார்த்தை அல்ல. மாதா கிட்ட இருந்தது பரிசுத்தமான கடவுளின் வாக்கு, வேர்ட் ஆஃப் காட். கடவுளின் வாக்கையே அவங்க வயிற்றில் உத்திரத்தில் தாங்கினாங்க, மனசில் தாங்கியிருந்தாங்க. அந்த வாக்கினால் அந்த வாக்கு மாமிசமானது, அந்த மாமிசம் ரத்தம் சிந்தி இந்த உலகை மீட்டது. ஸோ எக்ஸாக்டாக ரிவர்ஸ் பண்ணுறாங்க அன்பந்தவர்களே மாதா. அங்கே சாத்தான் ஒரு வஞ்சக சொல்னால் இந்த உலகத்தை வீழ்த்தினாங்க. மாதா அவங்க வயிற்றுக்குள்ளே இருந்த கடவுளுடைய சொல்லினால், கடவுளுடைய வார்த்தையினால் இந்த உலகத்தை மீட்டார்கள். ஸோ நம்ம மாதோடு சேர்ந்து ஆண்டவர் மீட்பில் நம்ம பங்கு பெறுறோமா? அந்த கேள்வி. 11ஆம் வசனம் பாருங்கள், உமது வலிமை ஆள் எண்ணிக்கையை பொறுத்ததென்று. எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, எத்தனை பேர் இருக்காங்கன்றது ஆண்டவருக்கு முக்கியம் இல்லை, உமது ஆற்றல் வலிமை வாய்ந்தவரை பொறுத்ததென்று. எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குன்றது முக்கியம் இல்லை, எத்தனை பேர் இருக்கிறது முக்கியம். அன்பாந்தவர்களே, இதை தான் நம்ம எல்லா டைமும் பண்ணுறோம். எனக்கு அந்த அரசியல்வாதியை தெரியும், எனக்கு அந்த டாக்டர் தெரியும். தெரியக்கூடாதுன்னு இல்லை அன்பாந்தவர்களே, நம்ம ரொம்ப ஈஸியாக உலக பிரகாரமாக போயிடும். சில சமயம் இந்த நம்ம பிடிச்சி ஊனிகிட்டு இருக்கோம் பாருங்கள், அந்த கை ஊனுகோல், அது சில சமயம் விடணும் நம்ம. அப்போ தான் கடவுளை மட்டுமே சார்ந்து இருக்கிறதுனா என்னன்னு தெரியும். அப்போ தானே நம்ம ரியலாக அந்த ஒரு விசுவாச வாழ்க்கையை வாழ்கிறோம். எல்லாமே கம்ஃபர்டபுளாக, எனக்கு ஏதாவது ஒன்றுனா நான் அவங்கக்கிட்ட போவேன், இதில் ஏதாவது ஒன்றா நான் இவங்கக்கிட்ட போவேன். இப்படி எல்லாத்துக்கும் ஒருத்தரை ஹெல்ப் பண்ணுறது வச்சுட்டு இருந்தால் கடவுள் சில சமயம் அவங்களே தான் ஹெல்ப் பண்ணுவார், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் பியூராக யோசிக்கணும்னு வச்சுக்கோங்க, அதில் பியூராக அவருடைய ஃபெய்த்தை பார்க்கணுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்கள போல், யூதித்தை போல் எனக்கு யாரும் தேவையில்லை, எனக்கு ஆண்டவர் போதும்
அப்படி இருக்கிறவங்க அந்த பியூராக கடவுளுடைய உடனிருப்பையும் உதவியும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க நண்பர்களே. நானே அதை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், அனுபவிச்சிருக்கேன். ஸோ நம்மளோட பேங்க் பேலன்ஸ்லையா இல்லை ஒரு எனக்கு தெரிஞ்ச ஆளுங்க இருக்காங்க, என் சொந்தக்காரங்க அந்த ஊரில் இருக்காங்க, இந்த ஊரில், எனக்கு எதுவும் தேவையில்லை. ஒரு ரிட்ரீட்டுக்கு போகிறோம், ஒரு ஜபத்துக்கு போகிறோம், அங்கே போயிட்டு நான் இல்லை அமைதியாக போவோம், யாருக்கும் தனியாக தெரியாமல். அதுக்கப்புறம் பாருங்கள், நீர் தாழ்ந்தோரின் கடவுள், ஒடுக்கப்பட்டோரின் துணைவர், நலிவுற்றோரின் ஆதரவாளர், கைவிடப்பட்டோரின் காவலர், நம்பிக்கையே இழந்தவர்களினுடைய மீட்பர். அன்பர்களே, யூதித்து அவங்கள ஒரு தாழ்ந்தவராக பார்க்குறாங்க. மாதவம் அப்படி தான் பாடுறாங்க, தாழ்நிலை இருந்த தம் அடியவரை தயவுடன் கடைக்க நோக்கினார். மாதவுடைய ஸ்ட்ரென்த் என்னவான்னு தெரியுமா அன்பார்ந்தவர்களே? சாத்தான் நிறைய அந்த பேய்கள் ஆவிகள்லாம் பேய் ஓட்டும் போது சொல்கிறாங்க, மாதவோடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்டால் அவங்க வெளி தோற்றம் கிடையாது, அழகு கிடையாது. மாதவுடைய ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமா அன்பார்ந்தவர்களே? அவங்களுடைய தாழ்ச்சி. ஹர் ஹியூமிலிட்டி இஸ் ஹர் ஸ்ட்ரென்த். அவங்களுக்கு தெரியும் மாதாவுக்கு நல்லா தெரியும் மாதா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி. மாதாவுக்கு தெரியும் கடவுள் முன்னாடியே அவங்க ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி. அதனால தான் மாதாவை அசைக்கவே முடியாது அவனால். ஆனால் நம்ம சில சமயம் நம்ம கடவுளை ஆயிக்குவோம். அதனால தான் நம்மளை அவன் அசிச்சிட்றான். நம்மளை திரும்ப ஆண்டவர் தாழ்த்த வேண்டியிருக்கு. ஆனால் மாதாவை தாழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க எப்பயுமே தாழ்நிலையில் இருப்பவர்கள், தாழ்ச்சியோடு இருப்பவங்க. தாழ்ச்சின்னு நம்மளே அந்த போல தான் ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு அவங்க சும்மாலாம் இல்லை, அவங்க ஜபத்துலேயும் தவத்துலேயும் ஒருத்தர் முயற்சியில் இருந்தாங்க. யூதித்த போல கடும் தவ வாழ்க்கையை வாழ்ந்தாங்க, எஸ்தெட்டிக்கல் லைஃப், வாழ்நாள் முழுசும். அதனால தான் அவங்க தாழ்ச்சியாக இருந்தாங்க, சும்மாலாம் இல்லை. அவங்க அதுக்கு நிறைய ப்ரைஸ் கொடுத்தாங்க, நிறைய அவங்க தியாகங்கள் செய்து தான் தாழ்ச்சியாக இருந்தாங்க. அப்படி ஈஸியாலாம் வந்துடலான்னு பந்தர்களே. ஸோ மாதாவை நம்ம இமிட்டேட் பண்ண அழைக்கப்படுறோம். சரி, எரேமியா புத்தகத்துக்குள்ள போவான் பந்தர்களே. எரேமியா 37 பாருங்கள், 2ஆம் வசனம். அவனோ அவனுடைய பணியாளர்களோ நாட்டு மக்களோ இறைவாக்கினரோ எரேமியா வாயிலாக ஆண்டவர் உரைத்ததை சொற்களுக்கு செவி கொடுக்கவில்லை. உடனே பாருங்கள் 3ஆவது வசனத்தில் ஆண்டவர் சொன்னதுக்கு எதுவுமே இவங்க கேட்கவே இல்லை, கண்டுக்கவே இல்லை. ஆனால் 3ஆவது வசனம் உடனே அடுத்த வசனம் பாருங்கள். அரசன் செதேக்கியா இறைவாக்கினர் எரேமியாவிடம் ஆள் அனுப்பி நம் கடவுளாகி ஆண்டவரிடம் எங்களுக்காக மன்றாடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். அன்பந்தவர்களை பாருங்களேன், நம்மளை அப்படியே ஃபோட்டோ எடுத்து காட்டுது. நம்ம கடவுளை தேடுறதில்ல, நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் கரெக்டாக இருக்கிறதில்ல, நம்ம கன்ஃபெஷன் போகிறதில்ல, நம்ம ஜப வாழ்க்கையில் இல்லை, மாதசன ஜபமாலையை ஜபிக்கிறதில்ல, பைபிள் வாசிக்கிறதில்ல, நம்ம புனிதலை பற்றி வாசிக்கல, ஆண்டோடைய கட்டளைகளை கடைப்பிடிக்கிறதில்ல, கடவுளுக்கு அஞ்சு வாழ்றதில்ல. ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரி இந்த மன்னன் ஜெதேக்கியாவை போல் எங்களுக்காக ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்ளுங்க. எத்தனை பேர் அன்பந்தவர்கள் இந்த மாதிரி கேட்டுட்ருக்காங்க. அப்படின்னா நான் அதையும் ஒரு ஆள் போட்டு வைப்போம், கடவுளும் ஒரு ஆள் அவர்கிட்டையும் ஒரு சீட்டு போட்டு வைப்போம், எப்பயாச்சும் உதவும். அப்படியெல்லாம் கடவுள் செயல்பட மாட்டார் அன்பந்தவர்களே. நம்ம பிஸியாக நம்ம வேலையில் இருக்கோம். நம்ம கடவுளை ஏமாற்ற முடியாதுல்ல. எங்களுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்லி நம்ம யார்ட்டையாவது கேட்குறோம் அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிகிட்ருக்கோம்? நம்ம ஜெபிச்சு முடியல, எனக்கு டைம் இல்லை, என்னால் சுத்தமாக முடியல, நான் அவ்வளோ ஜெபிக்கிறேன் ஆண்டவர்கிட்ட, இருந்தாலும் அதுக்கு எனக்கு இந்த மழை நகர மாட்டேங்குது, எனக்கு கொஞ்சம் நீங்கள் உங்கள் ஜெப உதவி கொடுங்க. அப்போ ஃபைன், நான் பிஸியாக இருக்கிறேன் என் வேலையில், நீங்கள் ஜெபிச்சுக்கோங்க. நீங்கள் ஃபாதர் தானே, நீங்கள் சிஸ்டர் தானே, சும்மா தானே இருக்கிறீங்க, ஜெபிங்க எங்களுக்காக. அதெல்லாம் வேலைக்கு ஆகாதான் பந்துக்களே. நம்ம ஜெப வாழ்க்கையிலிருந்து நம்ம உலக பிரகாரமாக இல்லாமல் இருந்து நம்மளும் ஆண்டவர்கிட்ட மன்றாடிட்டுருக்கோம். ஒரு பக்கம் நமக்காக வேற ஒருத்தவங்க ஜெபிக்கிறாங்கன்னா அப்போ அது வல்லமையாக இருக்கும். இல்லைனாலாம் வேலைக்கு ஆகாது அன்பர்களே. இந்த ஜெதேக்கியா மன்னன் போல தான் எரேமியா சொன்னது எதுவும் கேட்கலையா, ஆனால் எரேமியா கிட்ட போய் கடவுள்கிட்டக்காக ப்ரே பண்ணுங்கன்னு மட்டும் கேட்குறதான். இதில் என்ன நியாயம் இருக்குது அன்பர்களே? அதுக்கப்புறம் 13-15 வசனங்கள் பாருங்கள். ஆண்டவர் இயேசுவை கைது செஞ்சது போலவே இருக்குது பாருங்கள். எரியா என்னும் மெய்காப்பாளரினுடைய தலைவன் இறைவாக்கினர் எரேமியாவை தடுத்து நீ கல்தையர்கள் பக்கமாக தப்பி செல்ல முயல்கிற அப்படின்னு. அதுக்கு உடனே அவர் சொல்லார், இல்லை நான் அந்த மாதிரிலாம் பண்ணவே இல்லையே. இதே மாதிரி தான் பாருங்களேன், ஆண்டவர் இயேசுவையும் கெத்சமனி தோட்டத்தில் தடுத்து நிறுத்து இந்த மாதிரி காவலர்கள் தான் ஆண்டவர் கைது செய்கிறாங்க. ஸோ இங்கே எரேமியா சொல்கிறது கேட்காம அவர் கைது செய்கிறாங்க. என்ன நடக்குது? ஆண்டவர் இயேசுவை கைது செஞ்சு ஆளுநர்கள் மூப்பர்கள்கிட்ட தலைவர்கள்கிட்ட கொண்டு போகிறாங்க. இங்கே என்ன நடக்குது? அவன் சொன்னதை இரியா கேட்கவில்லை, எனவே அவன் எரேமியாவை பிடித்து தலைவர்களிடம் கொண்டு நிறுத்தினான். இதே போல தான் ஆண்டவர் இயேசுவை கைது செஞ்சு கொண்டு போய் தலைவர்களிடம் கொண்டு நிறுத்துறாங்க.
தலைவர்கள் சினம் கொண்டு எரேமியாவை அடித்து செயலர் யோனத்தானுடைய வீட்டில் அடைத்து வைத்திருந்தார்கள். ஏனெனில் அவன் வீடு ஒரு சிறை கூடமாக மாற்றப்பட்டிருந்தது. அன்பர்கள், இதே போல தான் அந்த ஆளுநர் மாளிகையில் ஆண்டவர் இயேசுவை அடித்து அவரை ஏளனம் செஞ்சு அவரை அடைச்சி வச்சுருந்தாங்க நைட்டு முழுசும். அதே போல் இங்கேயும் நடக்குது எரேமியாவோட வாழ்க்கையில். அதனால் திருச்சபையின் தந்தையர்கள் இதை ஆண்டவருடைய பாடுகளோடு ஒப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? 12ஆம் வசனத்தில் செதேக்கியா எரேமியாவை தனியாக கூப்பிட்டு ரகசியமாக அவரோட பேசி ஆலோசனை கேட்குறாரு. இதே போல் தான் பிலாத்துவும் ஆண்டவர் இயேசுவை கூப்பிட்டு ரகசியமாக பேசுகிறார் உள்ள அவரோட அறைக்குள்ளே. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? 38ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் எரேமியாவில் இவன் சாக வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்குறாங்க ஆளுநர்கிட்ட, அரசன்கிட்ட. இங்கே ஆண்டவர் இயேசு சாக வேண்டும் சொல்லி பிலாத்துவிடம் ஆளுநரிடம் எல்லாரும் கூக்குரலிடுறாங்க. உண்மையை பேசும்போது இதுதான் நடக்குது அன்பர்களே. எரேமியாவுக்கும் இதான் நடந்துச்சு, புதிய எரேமியாவாக ஆண்டவர் இயேசுக்கும் இதான் நடந்துச்சு. 5ஆம் வசனம் பாருங்கள். செதேக்கியா அவர்களுடைய அந்த அழுத்தத்தினால வேறு வழியே இல்லாமல் எரேமியா அவர்களுடைய கையில் ஒப்புவிக்கிறான். இங்கே ஆண்டவர் இயேசுவையும் பிலாத்து அதே போல் வேறு வழியே இல்லாமல் அவர்களுடைய கையில் ஒப்புவிக்கிறார். 15ஆம் வசனம் பாருங்கள். எரேமியா செதேக்கியாவை நோக்கி, நான் உள்ளதை சொன்னால் நீர் என்னை திண்ணமாய் கொன்று போட மாட்டீரா? நான் உமக்கு அறிவுரை கூறினால் நீர் கேட்க மாட்டீரே. இதுதான் ஜீசஸ் தலைமை குருக்களை சொன்னார். நான் சொன்னால் நீங்கள் என்னை போக விட போகிறதில்ல, நான் சொல்கிறத நீங்கள் நம்பவும் போகிறதில்ல. அவங்க கேட்குறாங்க, நீ மெசியா தானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், நான் சொன்னேன்னா நீங்கள் நம்பவும் மாட்டீங்க, என்னை போகவும் விட மாட்டீங்க அப்படின்றார். அதே இங்கே எரேமியாவும் சொல்கிறார் எக்ஸாக்டாக. அதுக்கப்புறம் பாருங்கள் 38ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பாலுங்கிணற்றுக்குள் கயிற்றல் கட்டி அவரை கீழே இறக்கிவிட்டார்கள். இதை திருச்சபையின் தந்தையர்கள் ஆண்டவர் இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்வதற்கு இவர் ஒரு பாலும் கிணற்றில் ஒரு குழியில் போடுறாங்க, ஆண்டவர் இயேசுவையும் ஒரு குழியில் போட்டு அடைக்கிறார்கள். 13ஆம் வசனம் பாருங்கள். எத்தியோப்பியரான ஏபேது மெலேக்கு அவரை மேலே உயர்த்துகிறார். ஸோ இந்த உயர்த்துறதை குழியிலேருந்து வெளியே உயர்த்துறதை ஆண்டவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு ஒரு முன்னடையாளமாக திருச்சபையின் தந்தையர்கள் பார்க்குறாங்க அன்பர்களே. ஸோ இந்த வகையில் எரேமியாவினுடைய பாடுகளும் ஆண்டவருடைய பாடுகளும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கிறத திருச்சபையின் தந்தையர்கள் பார்த்துருக்குறாங்க. 2 பேருமே உண்மையையும் ஆண்டவருடைய வார்த்தையும் அறிவித்ததற்காக துன்பங்களையும் பாடுகளையும் அனுபவிக்கிறாங்க. ஆண்டவர் இயேசுவும் அதே போல் அனுபவிக்கிறார். சரி அன்பர்களே, தொடர்ந்து பயணிக்கலாம். நாளை தினத்திற்கான வீடியோவில் சந்திக்கலாம். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கட்டத்துக்குள்ளே நம்ம நுழைய போகிறோம். நாளைக்கு யூதித்து ஆண்டவரிடம் ஜெபிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது நாளைக்கு நம்ம பார்க்கலாம் அன்பர்களே. நாளை தினத்திற்கான வீடியோவில் சந்திக்கலாம். ஆமேன்.